நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to the holy name of God. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை வேளையில் உங்களை சந்திப்பதில் கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். I'm happy in Christ in meeting you. நம்முடைய தியானத்திற்கு மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 33-34 வசனங்களுக்கு நம்முடைய கவனத்தை நாம் கொண்டு வருவோம். Matthew's Gospel, chapter 21, verses 33 and 34. Let us turn our attention for our meditation this evening. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to the holy name of God. சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசின ஒரு ஊமையை வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க கேட்கிறோம். Here we have read a parable which was spoken by our Lord Jesus Christ nearly 2000 years ago. ஒருவேளை இந்த வேத வசனங்களை நீங்கள் படித்திருக்கலாம், அறிந்திருக்கலாம், பலவிதமான பிரசங்கங்கள் வாயிலாக நீங்கள் கேட்டிருக்கலாம். Perhaps you might have studied this scriptural portion, heard about it and listened to many sermons based on it. ஆனால் இதே வேத வசனத்தின் வாயிலாக மறுபடியும் இந்த மாலை வேளையில் தேவன் உங்களை சந்திக்க விரும்புகிறார். The Lord is willing to meet you once again this evening through these scriptural verses. ஒரு திராட்சை தோட்டத்தை ஒருவன் உண்டாக்கி அதற்கு வேலி அடைத்து அதற்கு எல்லா விதமான காரியங்களையும் செய்து கனிகாலம் சமீபித்த பொழுது கனியை வாங்கி கொண்டு வரும்படியாக தன்னுடைய வேலையாட்களை அனுப்பினான். A man planted a vineyard, hedged it round about it and did all the necessary things. At the due time he sent the servant to bring the harvest of it. ஒவ்வொரு மனிதனும் சில காரியங்களை எதிர்பார்க்கிறான். Every man is expecting certain things. ஏன் இந்த மாலை வேளையில் கடந்து வந்திருக்கிற நீங்களும் கூட பலவிதமான எதிர்பார்ப்புகளோடு ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு வந்திருக்கலாம். In this evening also you people have come with a lot of expectations to the presence of God. மனிதன் எதிர்பார்ப்பு உள்ள ஒரு மனிதன். Man is having expectation. அதுபோலவே ஆண்டவரும் கூட மனிதனிடத்தில் சில காரியங்களை அவர் எதிர்பார்க்கிறார். In the same way God himself is also expecting certain things from man. ஒரு தகப்பன் தன் பிள்ளையினிடத்தில் எதிர்பார்ப்பது போல தேவனும் கூட தன்னுடைய பிள்ளைகளிடத்தில் தன்னுடைய சாயலாக உருவாக்கப்பட்ட மனுஷனிடத்தில் சில காரியங்களை அவர் எதிர்பார்க்கிறார். Just like a father expects certain things from his son, God who created us in his image is expecting certain things from us. இந்த மாலை வேளையிலும் ஆண்டவர் எதையாவது உங்களுக்கு செய்ய வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பில் தேவனுடைய சன்னிதானத்திலே நீங்கள் வந்திருக்கலாம். You might have come to this evening in the presence of God expecting something to be done by the Lord. மனித வாழ்வில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத பட்சத்தில் அவன் விரக்தி அடைந்து விடுகிறான். When the expectations are not fulfilled, man is getting distressed. அப்பொழுதுதான் அவன் தன் வாழ்வை கசந்து அதை இழந்து போக அவன் ஆயத்தமாகிறான். Then he has bitterness and even ready to lose his life. இங்கே ஆண்டவர் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி கனிகளை அதில் எதிர்பார்த்து தன்னுடைய வேலைக்காரனை அனுப்பினதை நாம் வாசிக்க கேட்டோம். Here we read a man planted a vineyard and did the necessary things and expecting fruits he sent his servant. தேவனிடத்தில் பலவிதமான எதிர்பார்ப்புகளோடு கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறீர்களே, தேவன் எதிர்பார்க்கிறவைகளை உங்களால் கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை அமைய முடிகிறதா, அமைத்துக் கொள்ள முடிகிறதா என்பதை நீங்கள் சிந்தையிலே கொண்டு வாருங்கள். In the presence of God you have come expecting certain things from God, but is it possible for you to render things which is expected from you by God? அவன் தன்னுடைய வேலைக்காரனை அனுப்பினான், ஆனால் அவர்கள் எதையுமே கொடுத்து அனுப்பவில்லை. He sent his servant but they did not give him anything. அதற்கு பதிலாக அந்த ஊழியக்காரனை அடித்தார்கள். Instead of it they beat the servant. அதற்கு பின்பு ஒரு ஊழியக்காரனை அனுப்பினான். Then another servant was sent. அவனை கொலை செய்தார்கள். He was killed. அதற்கு பின்பு ஒரு ஊழியக்காரனை அவன் அனுப்பினான். Again he another servant. அவனை கல்லெறிந்தார்கள். They stoned him. கீழே உள்ள வசனங்களில் நீங்கள் இதெல்லாம் படிக்கலாம். In the verses below we read it. நாட்கள் போன பொழுது, as days passed by, ஒருவேளை நான் என்னுடைய குமாரனை அனுப்பினால் பயந்து அவர்கள் கனிகளை கொடுப்பார்கள் என்று சொல்லி
கடைசியாக தன்னுடைய குமாரனை அவன் அனுப்புகிறான். Perhaps if at all I sent my son, they may give the fruits. In that tension, he sent his own son. அவர்களோ வேறு சிந்தையாகி, இவன் சுதந்திரவாளி, இவனை கொன்று போட்டால் இனிமேல் கேட்க ஆளில்லை என்று சொல்லி அவனையும் கொலை செய்தார்கள். But they had a different thought. He is the inheritor. If we kill him, there is nobody to claim the vineyard. மனித வாழ்வில் ஆண்டவர் எதிர்பார்ப்பு என்ன? What is the expectation of God in the human life? தன்னுடைய சாயலில் தன்னுடைய ரூபத்தில் உருவாக்கப்பட்ட மனிதனிடத்தில் தேவன் எதை எதிர்பார்க்கிறார்? What God is expecting in the life of man who has been created in the image and likeness of God. அவனிடத்தில் பணத்தை எதிர்பார்க்கிறாரோ? Does he expect money from him? இல்லாவிட்டால் காணிக்கையை எதிர்பார்க்கிறாரோ? Does he expect offering? இல்லாவிட்டால் ஏதாவது அவனுடைய சரீரத்திலே வேதனைகளை அனுபவித்து தன்னை பணிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறாரோ? Does we expect that man should be afflicted by sickness and he should bow and worship unto God? அப்படி அல்ல பிரியமானவர்களே. ஒவ்வொரு மனித வாழ்விலும் ஆண்டவர் கனிகளை, ஒரு நிறைவான வாழ்க்கையை அவர் எதிர்பார்க்கிறார். Not so, beloved people of God, the Lord is expecting fruits from every man and he is expecting a better life. ஒரு தோட்டத்தை உண்டாக்கின மனிதன் கனியை எதிர்பார்ப்பது தவறா? Is it wrong? A man who has made a garden expecting fruits from it. இங்கே அவன் கனியை எதிர்பார்த்த பொழுது கிடைத்த பதில் என்ன? When he expected fruits, what was the reply that he got? கடைசியாக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மனிதனிடத்திலிருந்து கனியை பெற்றுக்கொள்ளும்படியாக அனுப்பின பொழுது அவருக்கு கொடுத்த பரிசு அவருடைய கொலை செய்து விட்டார்கள். Finally, when he sent his own son, the begotten son, Lord Jesus Christ, to receive fruits from men, what was the price rendered? They killed him. மனித வாழ்வில் ஆண்டவர் கனியை எதிர்பார்க்கிறார். In the human life, the Lord is expecting fruits. இந்த மாலை வேளையில் இந்த எதிர்பார்ப்பை இந்த மாலை வேளையில் கடந்து வந்திருக்கிற தம்முடைய ஜனத்தோடும் வந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் அவர் எதிர்பார்ப்போடு இந்த மாலை வேளையில் கடந்து வந்திருக்கிறார். In this evening hour also, God has come with expectation of this kind towards all the people who are gathered here. புருஷன் மனைவியிடத்திலே சில காரியங்களை எதிர்பார்க்கிறான். The husband is expecting certain things from the wife. மனைவி புருஷனிடத்திலே சில காரியங்களை எதிர்பார்க்கிறாள். The wife is expecting certain things from the husband. ஒரு ஊழியக்காரன் சபையிலே சில காரியங்களை எதிர்பார்க்கிறான். A servant of God expects certain things from the church. ஆனால் இவைகள் கிடைக்காத பொழுதுதான் அங்கே பிரச்சனைகளும் துக்கங்களும் வேதனைகளும் அதிகரிக்கிறது. When these are not obtained, there are problems, difficulties and pain. இங்கே கனியை தேடி கனியை பெற்றுக்கொள்ளும்படி வந்த எல்லாரையும் அவர்கள் கொலை செய்து விட்டார்கள். Here all the people who came seeking fruit were killed by those people. தேவனை விட்டு விலகின மனித சமுதாயத்தை மறுபடி தன்னிடம் இழுக்கும்படியாக அவர் தீர்க்கதரிசிகளையும் ஜனங்களையும் தன்னுடைய பிள்ளைகளையும் அனுப்பி கொண்டே இருந்தார். ஆனால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. The Lord has been sending prophets and other people of God to draw the people who has been gone away from the presence of God towards him, but they did not accept him. தன்னுடைய சொந்த குமாரனையும் அனுப்பி பார்த்தார். ஆனால் அவரையும் அவர்கள் கொலை செய்தார்கள். He sent his own begotten son, even that son was killed. ஆரம்பத்தில் இருந்தே தேவன் கனி என்கிற ஒரு விஷயத்திலே தான் கிரியை செய்து கொண்டே வருகிறார். Right from the beginning, the Lord is working in the matter called the fruit. மனிதனுக்கு முதலாக கிடைத்த கட்டளை கனியின் மூலமாகத்தான் அவனுக்கு கிடைத்தது. The first commandment that man received was given through the fruit only. அவனுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை அவர் கொடுத்தார். The Lord gave him the fruit of the tree of life. சகல விருட்சங்களின் கனியும் புசிக்கலாம் என்று அவனுக்கு வாய்ப்பு கொடுத்தார். The Lord gave him opportunity to eat the fruits of all trees. நன்மை தீமை என்பதை அறியக்கூடிய கனியை மாத்திரம் நீ புசிக்க வேண்டாம் என்று அவனுக்கு அவர் கட்டளையிட்டிருந்தார். The Lord has commanded that you should not eat the fruit of the tree of good and bad alone. இதைத்தான் வேதம் சொல்லுகிறது. அவனை நல்லவனாகவே சிருஷ்டித்தார், அவனோ அநேக உபாய தந்திரங்களை தெரிந்து கொண்டான். The Bible says the Lord created as good, but he has chosen many wrong and cunning ways. அவன் வளரும்படியாக பலவிதமான கனிகளை கொடுத்தார். ஆனால் அவன் கெட்டுப்போக ஒரு விதமான கனியை அவன் புசித்தான். The Lord gave him many fruits so that he may grow, but in order to correct himself, man ate one fruit. இங்கே என்ன நடந்தது? What happened here? கனி இருந்தது, ஆனால் அவர்கள் அந்த கனியை கொடுக்க மனதில்லாமல் இருந்தார்கள். There was fruit, but they were not willing to give the fruit. இன்றைக்கு எத்தனை பேர் ஆண்டவருக்கு முன்பாக ஆண்டவருக்கு கனி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்கிறீர்கள்?
வாழப் போகிறீர்கள். Today you are going to lead a life which is a life fruit bearing unto God. இந்த கூட்டங்களுக்காக நான் ஜெபித்த பொழுது என் ஜனத்தினிடத்துல நான் கனியை எதிர்பார்க்கிறேன் என்று ஆண்டவர் பேசினார். When I prayed for these meetings to God, the Lord spoke to me. I expect fruits from my people. இந்த மாலை வேளையில் இந்த கூட்டத்தில் கடந்து வந்த ஜனத்தினிடத்துல ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு அவர்கள் ஒரு கனி தரக்கூடிய வாழ்க்கையை அமைக்க வேண்டும், அதை வெளிப்படுத்த வேண்டும் என்றுதான் தேவனுடைய சித்தமாயும் திட்டமாயும் இருக்கிறது. In the evening hour, the expectation, plan and aim of God is that people of God who came here should have a fruit bearing life. ஆன்மீக வாழ்க்கை ஒரு கனி தரக்கூடிய வாழ்க்கை. The spiritual life is a fruit bearing life. தெய்வீக வாழ்க்கை ஒரு கனி நிறைந்த வாழ்க்கை. The divine life is a fruit bearing life. ஒரு தேவனுடைய மனிதன் ஒரு கனி தரக்கூடிய ஒரு மனிதன். A man of God is a fruit bearing man. யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள் இருந்தார்கள். Jacob had 12 sons. நமக்கு எல்லாருக்குமே அந்த சத்தியம் சரித்திரம் தெரியும். We know the substance and the story. ஆனால் ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்திலே தன்னுடைய ஒவ்வொரு பிள்ளைகளை குறித்து அவன் எந்த விதத்திலே பேசுகிறான் என்று நீங்கள் பாருங்கள். In the book of Genesis chapter 49, in what manner he was speaking about every son. ஒவ்வொருடைய ஜீவியம், ஒவ்வொருடைய வாழ்க்கையின் தன்மை எப்படி அமைந்தது, எப்படி அவருடைய வாழ்க்கை வெளிப்படுத்தல் இருந்தது என்று எப்படி அவன் சொல்லுகிறான். How he says what kind of life everyone was manifesting, what kind of life everyone was leading. இரண்டு பேரை அவன் கொடுமையின் கருவிகள் என்று வர்ணிக்கிறான். Two people are described as instruments of cruelty. இன்னொரு மகனை அவன் சிங்கம் என்று சொல்லுகிறான். Another man is called a lion. இன்னொருவனை கழுதை என்று அவன் வர்ணிக்கிறான். Another man is described as. ஒருவனை அவன் சர்ப்பம் என்று சொல்லுகிறான். One person is described as serpent. ஒருவனை ஓநாய் என்று சொல்லுகிறான். One person is called as a wolf. ஒரே வீட்டில் உள்ள பிள்ளைகளுடைய சுபாவங்கள், அவளுடைய செயல்கள் எப்படி இருந்தது என்பதை சிந்தித்து பாருங்கள். These are the characters and life of the children in a house. Just to think about it. ஆனால் ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்திலே 22ஆம் வசனத்திலே ஒரே ஒரு பிள்ளையை குறித்து சொல்லுகிறான். அவன் மாத்திரம் கனிதரும் செடி என்று சொல்லுகிறான். In the book of Genesis chapter 49 verse 22, he says about a child, he is a fruitful bough. அவனுக்குள்ளேதான் தேவனுடைய கிரியை நடைபெற்றது. In him the work of the Lord was done. அவனுக்கு தான் தரிசனம் கிடைத்தது. He got a vision. அவனுக்கு தான் வெளிப்படுத்தல் கிடைத்தது. He got a revelation. அவனை தான் சிங்காசனம் வரை தெய்வம் தூக்கி கொண்டு போய் கொண்டே இருந்தார். The Lord was exalting him high up to the throne. இந்த மாலை வேளையில் தேவன் உன்னை உயர்த்த வேண்டுமானால், நீ ஒரு கனிதரும் வாழ்க்கை வாழ்ந்தால், உன்னை சிறைச்சாலையிலிருந்து சிங்காசனம் வரை தேவனால் தூக்கி எடுத்து கொண்டு போக முடியும். If you are able to lead a fruit bearing life, the Lord will be able to exalt you from the dungeon to the throne. நீ எளியவனாக இருக்கலாம். You may be poor. நீ ஒரு சிறியவனாக இருக்கலாம். You may be simple. நீ ஒரு குப்பையிலே வாழக்கூடிய மனிதனாக இருக்கலாம். You may be a person living in a very bad life. நீ புழுதியிலே உள்ள ஒரு மனுஷனாய் காணப்படலாம். You may be having wrong habits. ஆனால் இன்றைக்கு நீங்கள் கனிதரும் வாழ்க்கையை வாழும்படியாக உங்களை நீங்கள் சமர்ப்பித்தால், கர்த்தர் மகிமையான சிங்காசனம் வரை உங்களை கொண்டு செல்ல அவர் வல்லவராயிருக்கிறார். If you are able to submit yourself to lead a fruit bearing life, the Lord is capable of taking up to the throne. இன்றைக்கு எத்தனை பேர் கனிதரக்கூடிய வாழ்க்கை வாழும்படியாக இந்த மாலை வேளையிலே உங்களை சமர்ப்பிக்க விரும்புகிறீர்கள்? Today how many of you are willing to submit yourselves to lead a fruit bearing life? அருமையான தேவனுடைய பிள்ளையே, beloved child of God, ஆண்டவர் இந்த கனியை எதிர்பார்த்த பொழுது மனிதன் கொடுத்த கனிதான் என்ன? When God expected this fruit, what was the fruit that was given by man? ஆண்டவர் அவனிடத்தில் தெய்வீகத்தை எதிர்பார்த்த பொழுது அவன் கொடுத்த கனியை குறித்து ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரத்திலே வித்தியாசமான ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. When the Lord was expecting divinity from man, in Romans chapter 7, what he gave, it's a different thing. It is written. அவனிடத்திலிருந்து ஒரு நல்ல கனியை, ஒரு ருசிகரமான ஒரு வாழ்க்கையை, ஒரு அமைதி தங்கின வாழ்க்கையை ஆண்டவர் எதிர்பார்த்த பொழுது அவனுடைய வாழ்க்கையில் அவன் வெளிப்படுத்தினது ரோமர் 7:5 சொல்லி இருக்கிறது, பாவ இச்சை மரணத்துக்கு ஏதுவான கனிகளை உண்டு பண்ணிட்டு என்று சொல்லி இருக்கிறார். When God was expecting fruit bearing life from humanity, and when the Lord was expecting that he should lead a life of divinity, in Romans chapter 7 verse 5 it is written, he was living in the motions of sin. ஆண்டவர் எதிர்பார்க்கிற கனி அது தெய்வீகமானது. நான் அதை குறித்து பின்னாக உங்களுக்கு பேசுகிறேன். ஆனால் மனிதனிடத்திலே அன்றைக்கு வெளிப்பட்ட கனி மரணத்துக்கு ஏதுவான கனி என்று சொல்லப்பட்டிருக்கிறார்.
the fruits expected by God or divinity, later I will explain, but the fruit that was revealed by mankind was the motion sun which causes death. அன்றைக்கு கனியை தேடி குமாரன் வந்தது போலவே இன்றைக்கும் கூட தம்முடைய ஜனத்தில் கனியை தேடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மாலை வேளையிலே இங்கே கடந்து வந்திருக்கிறார். Just like that today the son came seeking fruit, today evening also Lord Jesus Christ came here seeking fruit from you. ஆனால் இங்கே மனிதன் வெளிப்படுத்தக்கூடிய தன்மை என்ன? But what is the fruit that man is revealing? பாவ இச்சை மரணத்துக்கு ஏதுவான கனிகளை வெளிப்படுத்தினது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The motions of sins which brought forth fruit unto death, it is written. அருமையான நண்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்லாமல் ஒரு மனிதன் கனி கொடுப்பானால் அவனுடைய வாழ்க்கை மரணத்துக்கு ஏதுவான கனிகளை தான் அது கொடுத்து கொண்டே இருக்கும். Beloved people of God, if a man is leading fruits which is not having the fellowship with Lord Jesus Christ, it will be causing only death. இயேசு இல்லாமல் ஒரு மனிதனுடைய வாழ்வு ஒளி வீச முடியாது. Without light, without Jesus Christ, a man cannot shine in his life. அதனால தான் யோவான் 15ஆம் அதிகாரத்திலே என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று இயேசு பேசினார். In John's Gospel chapter 15, Jesus spoke, without me you cannot do anything. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற அந்த மெய்யான ஒளி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டால் தான் அவன் ஜீவனுக்கு ஏதுவான ஒரு வாழ்க்கை வாழ முடியுமே தவிர மற்றபடி அவன் மரணத்துக்கு ஏதுவான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டே இருப்பான். Only when the one who is illuminating, lightening every individual is in the life of a person, he will be able to lead a fruit bearing life. ஆண்டவர் இல்லாமல் ஒருவன் பயணப்பட்டால் அவன் தன் வாழ்வின் இலக்கை அடையவே முடியாது. If a man is journeying without God, he cannot reach his destination. ஆண்டவர் இல்லாமல் ஒரு மனிதன் அவனுடைய வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று விரும்பினால் அவன் இருள் சூழ்ந்த வாழ்க்கையிலே சிக்கி தவிக்க ஆரம்பிப்பான். If a man is trying to progress without the Lord's presence, he will be entangled in a dark life. அதனால தான் வேதம் சொல்லுகிறது அவராலே அன்றி ரட்சிப்பு இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. That is why the scriptures say except through him there is no salvation. மனுஷ ஜாதி ரட்சிக்கப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறு ஒரு நாமமும் கட்டளையிடப்படவில்லை. Except the name of Jesus Christ, no other name has been commanded for the salvation of humanity. மனிதன் தேவனை விட்டு விலகின பொழுது அவனுக்குள்ளே உருவான கனிதான் மரணத்துக்கு ஏதுவான கனிகள். When man drifted away from God, the fruit that was formed in him was the fruit causing death. அருமையான சகோதரனே சகோதரியே, உன்னுடைய வாழ்வில் இந்த மரணத்துக்கு ஏதுவான கனிகள் இருக்கிறதா என்பதை ஒரு விசை சிந்தித்து பாருங்க. Beloved brother, sister, just a minute think whether there are fruits relating to death available in your life. பாவ இச்சை ஒரு மனிதனுக்குள் இருக்குமானால் அவனுக்குள்ளிருந்து வெளிப்படக்கூடிய கனி மரணத்துக்கு ஏதுவான ஒரு கனி. When the motions of sin are existing in the life of a person, the fruits that are coming out in his life are causing death. அவனுடைய செயல்கள் தான் கனி என்று அழைக்கப்படுகிறது. His actions are called the fruits. ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் வரை நீங்கள் வாசித்து பார்த்தால் மரணத்துக்கு ஏதுவான ஒரு தவறான வாழ்க்கையினுடைய தன்மை அங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. In Romans chapter 4 verses 29 to 32, we are able to read what are the characters which are causing death in the life of a person. ரோமர் 1:29 இலிருந்து 32 வரை 23 குற்றங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகள் அனைத்துமே மரணத்துக்கு ஏதுவான குற்றங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In Romans chapter 1 verses 29 to 30, 23 crimes are mentioned. These are the crimes which are causing death. இந்த தவறுகள் இந்த கனிகள் ஒரு மனிதனிலே இருக்குமானால் ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறாரா? If these wrongs and fruits are existing in the life of a person, is God expecting that from him? இந்த மாலை வேளையில் உன்னுடைய வாழ்வின் தன்மை எப்படி இருக்கிறது? In this evening, what is the nature of your life? ஒருவேளை நீங்கள் ஆண்டவரை அறிந்தவர்களாக இருக்கலாம், ஆண்டவரை அறியாமல் இருக்கலாம். Perhaps you might have known the Lord, or you might not have known the Lord. உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ற ஒரு தெய்வீக சக்தியை நாங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். We want to introduce a divine power called Jesus Christ so that you may lead a better life. அருமையான சகோதரனே சகோதரியே, உன்னுடைய வாழ்வில் இந்த மாலை வேளையில் இந்த 7:40 மணி அளவில் உன்னுடைய வாழ்வில் நீ வெளிப்படுத்தக்கூடிய கனி என்ன தன்மை உள்ளது? Beloved child of God, in this evening, or what is the nature of the fruit that you are bearing today now? ஒருவேளை நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படலாம். ஆனால் அந்த முதலாம் ரோமர் 1:29 இலிருந்து 32 வரை உள்ள 23 குற்றங்களில் ஏதாவது ஒரு காரியம் இருக்கிறதா
என்பதை நீங்கள் வாசித்து பாருங்கள். Perhaps you may be called a child of God, but you have to just to remember, reckon, if any of the things that are pointed out, 23 things, one is available in your life today. இந்த 23 காரியங்களில் எதையாவது ஒன்றை நீ வெளிப்படுத்திக் கொண்டு இன்றைக்கு நீ தேவசந்நிதியிலே அமர்ந்திருந்தால் நீதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற அந்த கனியை கொடுக்காமல் மரணத்துக்கு ஏதுவான கனிகளை கொடுக்க நீ வந்திருக்கிறாய் என்பதை சிந்தித்துக்கொள். If you are revealing any one of the 23 items mentioned here, then you can be clear that you are not giving fruits which is expected by God, but you are not giving other kinds of fruits. வேதத்தை கையில் வைத்துக்கொண்டு நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு போய்விடக் கூடாது. Keeping the Bible in your hand, you should not get deceived. இந்த 23 காரியங்களை செய்தவர்கள் மரணத்துக்கு ஏதுவானவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. The word of God says the people who did 23 things are nigh unto death. ஒருவேளை இது உன்னுடைய வாழ்விலே அன்றாட பழக்க வழக்கமாக காணப்படலாம். Perhaps these may be your day to day habits in your life. இவைகளெல்லாம் தேவன் மன்னித்து விடுவார் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம். You may be thinking God will forgive all these things. நீங்கள் அதை படித்து பார்த்தால் அன்றாட வாழ்க்கையிலே ஒரு சாதாரண மனிதன் தினமும் செய்யக்கூடிய தவறுகள் தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. If you read, you can see these are the common mistakes which an individual is doing in his day to day life. ஒவ்வொரு சாதாரண ஒரு தனி மனிதனும் அவன் தேவனை அறிந்தவனும் அறியாதவனும் எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு சாதாரண குற்றங்களாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் கடைசி வசனம் மாத்திரம் சொல்லுகிறது இவைகளை செய்தவர்கள் மரணத்துக்கு ஏதுவானவர்கள். Every ordinary human individual in his day to day life, whether a child of God or not, he is doing these things, but in the end they are facing death. ஒருவேளை இதிலே சொல்லப்பட்ட 23 காரியங்களும் உங்களுக்குள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எவைகளாவது ஒன்றாக இருந்தாலும் நீ மரணத்துக்கு ஏதுவான கனிகளை தேவனுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறாய். Perhaps you may not be possessing these 23 characters, but if you possess one character, that means you are bearing fruit which is worthy of death. இந்த காரியங்களை ஒரு விஷயம் வேணால் வாசித்து பார்க்கலாம். Let us once read those things. ரோமர் 1:29 இருந்து 32 வரை. Romans chapter 1 verses 29 to 32. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரவான்கள். They which commit such things are worthy of death. இதுல உங்களுடைய மனசாட்சியை தொட்டு என்னென்ன காரியங்கள் எல்லாம் உங்களுக்குள் இருக்கிறது என்பதை சிந்தித்து பாருங்க. Touch your conscience, examine what are the things that are existing in you. இந்த சொல்லப்பட்ட பட்டியலிலே ஏதாவது ஒன்று இருக்குமானால் நீ இயேசுவுக்கு என்ன கனி கொடுக்கிறாய் என்பதை நீ சிந்தித்து பார். If in the list that is read, if one thing is available of, what kind of fruits you are bearing unto Jesus. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 5ஆம் அதிகாரத்திலே ஒரு மனிதன் நற்குல திராட்சைச்செடியை நாட்டி ஒரு கனியை எதிர்பார்த்து வந்தான். ஆனால் கடைசியிலே அது கொடுத்தது கசப்பான கனிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In the prophetical book of Isaiah chapter 5 we are able to read, he planted good vine, but when expected good fruits, it was rendering sour fruits. இத்தனை வருஷ கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நீ கொடுக்கக்கூடிய கனி என்ன? In these long years of Christian life, what is the fruit that you are bearing? ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருடங்களுக்கு பின்பாக உன்னுடைய வாழ்க்கையிலே வெளிப்படக்கூடிய கனி என்ன? It is long that you got saved, but what is the fruit that is revealed in your life? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற நீ இந்த மாலை வேளையில் உன்னிடத்திலே தேவன் வந்து எதிர்பார்க்கும் பொழுது நீ கொடுக்கக்கூடிய கனியின் தன்மை என்ன என்பதை நீ சிந்தித்து பார். You have received the anointing of the Holy Spirit, but the God high above is expecting fruits. What kind of fruit you are revealing? Just examine it. ஏசாயா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே அடுத்த கனி கசப்பான கனிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In the book of Isaiah chapter 5:2 it is described bitter fruit. ஆண்டவர் இன்றைக்கு உன்னிடத்திலே எதிர்பார்க்கும் பொழுது நீ என்னத்தை கொடுக்க போகிறாய்? When Lord is expecting from you, what kind of fruit you are going to give? அவர் உன்னிடத்திலே வேற எதையும் எதிர்பார்க்கவில்லை, ஒரு கனி தரக்கூடிய வாழ்க்கையை எதிர்பார்க்கிறார்.
ஆனால் நீயோ மரணத்துக்கு ஏதுவான கனிகளை கொடுத்துக்கொண்டு அடுத்து கசப்பான கனிகளை கொடுத்துக்கொண்டு நீ கர்த்தருடைய சமூகத்திலே உட்கார்ந்திருக்கிறாய். God is expecting a fruit bearing from life from you, but you are rendering bitter fruits and you are causing these things and sitting in the presence of God. உன்னுடைய தேவைகளை அவர் சந்தித்தார். He met all your needs. உனக்கு சுகத்தை நல்ல சுகத்தை கொடுத்தார். He has given you good health. உன்னுடைய ஜெபங்களுக்கெல்லாம் பதில் கொடுத்தார். He answered all your prayers. ஆபத்துகளிலிருந்து கர்த்தர் உன்னை விலக்கினார். He delivered from dangers. மரணத்துக்கு ஏதுவான கட்டுகளிலிருந்து தேவன் உன்னை விடுவித்தார். The Lord delivered from the bindings of death. எத்தனையோ பிரதிஷ்டைகளை உடைத்தாய், மறுபடியும் உன்னை நேசித்தார். You broke so many consecrations, yet the Lord loved you. ஆனால் எப்படியாயினும் நீ சரியாகி விடுவாய் என்று தேவன் எதிர்பார்த்தார். ஆனால் இந்த மாலை வேளையில் நீ மறுபடியும் கசப்பான கனியை கொடுக்கக்கூடியவனாய் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே அமர்ந்திருக்கிறாய். But the Lord expected that somehow or other you will be all right, but this evening hour you are revealing the bad fruits and sitting in the presence of God. இந்த தூதை பேச நான் மிகவும் யோசித்தேன். I thought much to speak on this message. இந்த வார்த்தைகளை சொல்ல மிகவும் நான் யோசித்தேன். I thought very much to speak these words. வரும்பொழுது கூட மெசேஜ் மாற்றி விடலாமா என்று கூட நான் யோசித்தேன். When I was traveling, I thought of changing the message. ஆனால் ஆண்டவர் சொன்னார், இல்லை, நான் என் ஜனத்தில் நான் கனியை எதிர்பார்க்கிறேன். But the Lord spoke, it's not so. I expect fruits from my people. அவர்களுடைய தன்மையை நீ இன்றைக்கு சொல்லித்தான் ஆக வேண்டும். You should speak unto them about their own character. தேவன் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிற அந்த தெய்வீகமான தன்மை இல்லாமல் நீ என்ன வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதை சிந்தித்துப் பார். You think what kind of life you are leading without having the divine nature expected by God in you. அவர் கேட்கிறார், நான் இனி என்ன செய்ய வேண்டும்? He is questioning, what should I do more? நான் அதற்கு வேலி அடைத்தேன். I fenced. நான் அதற்கு கற்களை பொறுக்கினேன். I took away the stones. நான் அதற்கு நீர் பாய்ச்சினேன். I watered. அது ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு எனக்கு திரும்ப பலன் தரும் என்கிற நம்பிக்கையோடு எல்லாம் செய்தேன். ஆனால் இப்பொழுதோ அது கசப்பான கனிகளை தருகிறது. I did everything with the expectation that it will be bearing good fruits, but now it is yielding bitter fruits. இன்றைக்கு எத்தனை பேர் ஒரு கசப்பான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? How many of you lead a bitter life today? எத்தனை பேர் வாழ்க்கையிலே கசந்து போய் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்? How many are bittered in your life today? எத்தனை பேர் மற்றவர்கள் மேல் கசப்பு உள்ளவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? How many are leading the life having bitterness upon others? உங்களுக்கு தெரியும். You know that. இந்த வார்த்தை உன்னை நோக்கி வருகிறதை நீ உணர்வாய். You realize that these words are coming towards you. இன்னும் மற்றவர்களை நேசிக்க கூடாத ஒரு தன்மை உள்ளவளாய் நீ காணப்படுகிறாய். A man or woman unable to love others, you are seen today. அப்போஸ்தலர் நடபடிகளிலே ஒரு ஞானஸ்நானம் பெற்ற மனிதனை பார்த்து பேதுரு சொல்லுகிறார், நீ கசப்பான பிச்சில் கட்டப்பட்டதை நான் ஆவியிலே காண்கிறேன் என்று சொன்னார். To a water baptized person, Saint Peter is saying in the Acts of the Apostles, you are bound in the coil of bitterness. சீமோன் என்கிற ஒரு மாயவித்தைக்காரன் இயேசுவை விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டான். Simon, a man who was performing witchcraft, believed Jesus Christ and was water baptized. ஆனால் 8:23 பேதுரு சொல்லுகிறார், நீ கசப்பான பிச்சில கட்டப்பட்டதை நான் காண்கிறேன். In chapter 8 verse 23, he is saying that you are bound in this kind of evil nature. பாவ கட்டில் கசப்பான பிச்சில் நீ காணப்படுகிறாய். The binding of sin, you are in a coil. அவன் ஞானஸ்நானம் எடுத்திருந்தான், ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு கசப்பின் வல்லமையினாலே கட்டப்பட்டிருந்தான். He was water baptized, yet he was bound by a power of bitterness. எத்தனை பேர் இன்றைக்கு இந்த கனியை கொடுக்கக்கூடியவர்களாய் இந்த மாலை வேளையிலே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்? How many people are bearing this fruit this evening hour, listening to this voice? ஏசா ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவன். Esau belonged to a family which was blessed by God. வாக்குத்தத்த சந்ததியாகிய ஈசாக்குனுடைய மகனாக காணப்பட்ட ஒரு மனிதன். He was a man who was a son of Isaac, who was the seed of promise. ஆனால் அவனுக்குள்ளே அந்த கசப்பான வேர் ஆழமாக காணப்பட்டு கொண்டிருந்தது. But in him the root of bitterness was very deep. அநேகர் கிருபையை இழந்து போக அந்த கசப்பு காரணமாயிருந்தது. That bitterness was responsible for losing many graces. அநேகர் தீட்டுப்பட்டு போக அது ஒரு காரணமாயிருந்தது. Many are getting defiled because of this. ஒரு பெரிய கலகம் உண்டாகிறதுக்கு அது ஒரு காரணமாயிருந்தது. It was causing a great destruction. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ இந்த கனியை கொடுக்கும்படியாகவா இத்தனை வருடம் கர்த்தர் உன்னை பாதுகாத்தார், பராமரித்தார். Oh beloved child of God, did God nourish and cherish you for long so a period so that you may yield such a fruit? ஓசியா 10 அதிகாரம் 13 வசனத்திலே
பொய்யின் கனி என்ற ஒரு கனி சொல்லப்பட்டிருக்கிறது. In Hosea chapter 10 verse 3, the fruit of lie is mentioned. ஓசியா 10:13 அவர்கள் பொய்யின் கனியை புசித்தார்கள். In Hosea chapter 10 verse 13, they tasted the fruit of lie. யார்? Who? எப்ராயிம். Ephraim. எப்ராயிம் என்கிற ஒரு தேவனுடைய மனிதனை குறித்து சொல்லி இருக்கிறது. It is written about a man of God. அவனை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், அவனை நான் எப்படி கைவிடுவேன்? How I can give him up? நான் எப்படி அவனை கைவிட முடியும்? How I can forsake him? அப்படி தேவனால நேசிக்கப்பட்ட ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் பிரதிபலிக்கக்கூடிய கனி ஒரு பொய்யின் கனியை அவன் வெளிப்படுத்துகிறான். He was loved so much by God, but in his life what he is reflecting, a life of lies he revealing. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பொய் என்று உன்னுடைய வாழ்க்கையிலே வருமானால் உன்னுடைய இருதயத்தை சாத்தான் நிரப்பினான் என்று நான் உனக்கு சொல்கிறேன். If there is a lie in your Christian life, that means Satan has filled your heart with that lie. எப்பொழுது ஒரு தேவனுடைய பிள்ளை பொய் பேசக்கூடியவனாய் மாறினானோ அவனுடைய இருதயத்தை சாத்தான் நிரப்பினான் என்று அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நாம் வாசிக்கிறோம். In Acts of the Apostles we read, when a man is speaking lies, Satan has filled his heart with lies. அப்போஸ்தலர் 5:3 சொல்லி இருக்கிறது, பரிசுத்த ஆவியினிடத்திலே பொய் சொல்ல சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன என்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. In Acts of the Apostles chapter 5 verse 3 it is written, why Satan has filled thy heart to lie to the Holy Ghost. தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே இல்லாவிட்டால் சத்தியத்தை அறிந்தவர்களுக்குள்ளே பொய் என்கிற ஒரு தன்மை போராடுமானால் சாத்தான் அவனுடைய இருதயத்தை நிரப்பி விட்டது என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். Among the people of God, the people who know the truth, if the lie is still in their life, that means God has filled your heart with lies. ஒருவேளை நீ சின்ன காரியங்களுக்கு கூட ஒரு பொய் பேசக்கூடியவனாய் காணப்படலாம். Perhaps you may be telling lies even for small things. இன்னைக்கு अनेகர் ஊழியர்களிடத்திலேயே பொய் சொல்லுகிறார்கள். Many are telling lies on the workers today. காணிக்கை விஷயத்திலேயே பொய் சொல்லுகிறார்கள். Even in the matter of offering they are telling lies. அதைத்தான் அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்தோம். In Acts of the Apostles chapter 5 we read, அனனியா சப்பீரால் ரெண்டு பேருமே காணிக்கை விஷயத்திலே பொய் சொல்லி அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் பொய்யின் கனியை வெளிப்படுத்தி விட்டார்கள். Ananias, Sapphira told lies in the matter of offering. They were bearing the fruit of life in their life. இன்றைக்கு கனியை அவர் தேடுகிறார். The Lord is expecting ஒரு நல்ல கனியை எதிர்பார்க்கிறார். The Lord is expecting a good fruits. உனக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் ஒரு விலையேற பெற்ற ஒரு அபிஷேகம். The anointing that has been given unto you is a precious anointing. உனக்கு கிடைத்த அழைப்பு ஒரு விலையேற பெற்ற ஒரு பரம அழைப்பு. The call that you received is a precious call, a heavenly உனக்கு call. கொடுக்கப்பட்ட அந்த வெளிப்படுத்தல் ஒரு அருமையான ஒரு வெளிப்படுத்தல். The revelation that has given to you is a very good revelation. உனக்கு ஒரு கொடுக்கப்பட்ட தரிசனம் ஒரு நல்ல ஒரு தரிசனம். The vision that has been granted unto you is a very good vision. நீ அந்த தரிசனத்துக்கும் அந்த வெளிப்பாடுக்கும் அந்த பிரதிஷ்டைக்கும் ஒத்ததாக நீ வாழ்ந்தால் உன்னுடைய வாழ்க்கையை மிகவும் மகிமையாக தேவனால் மாற்ற முடியும். If you are able to lead a life conformable unto the vision, revelation and the truth, the Lord can change your life as glorious one. நான் உனக்கு சொல்லுகிறேன், உனக்கு கிடைத்த அபிஷேகம் இந்த தேசத்தை அசைக்கக்கூடிய ஒரு அபிஷேகம். I tell unto you, the anointing that you receive is the anointing which can shake this world. நீ இருக்கிற இடத்தை அசைக்கக்கூடிய ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் உனக்கு கொடுத்தார். The Lord has anointing which can move the place where you are sitting. ஆனால் நீயோ தேவன் எதிர்பார்க்கிற அந்த கனியை இன்றும் வெளிப்படுத்த முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறாய். But you are very much troubled, offended, not able to reveal the fruit that God is expecting. சூழ்நிலைகள் மத்தியிலே பாவ இச்சை உனக்குள்ளே மரணத்துக்கு ஏதுவான ஒரு கனியை கொண்டு வந்து விடுகிறது. In the midst of circumstances, the motions of sin are causing fruits which are worthy of death unto you. தேவனுடைய வல்லமையை நீ அனுபவித்தும் நீ இந்த விஷயத்திலே தடுமாறி விடுகிறாய். Even though you are experiencing the power of God, you are stumbled in this affair. உனக்கு ஒரு நிறைவான ஒரு தெய்வீக சக்தியை கொடுத்தார். ஆனால் இன்றைக்கோ நீ கசப்பான கனியை கொடுக்கக்கூடியவனாய் கர்த்தருடைய சமூகத்திலே வந்திருக்கிறாய். The Lord has given the power of fullness unto you, but you have come to a stage of bearing lie unto God. ஏசாயா 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே பாம்பின் கனி என்ற ஒரு வார்த்தை உச்சரிக்கப்பட்டிருக்கிறது. In the book of Isaiah chapter 14 verse 20, the lie of serpent, fruit of serpent we read. கனியிலே பாம்பின் கனின்னு ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. The fruit of serpent. அது எதை காண்பிக்கிறது? What does it show? சர்ப்பத்தினுடைய சுபாவத்தை காண்பிக்கிறது. It shows the character of the serpent. சர்ப்பத்தினுடைய 7 விதமான சுபாவங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். You should understand the 7 characters of the serpent. இந்த கனிகளை நீங்கள் கொடுத்து கொண்டிருந்தால் உங்களை அறியாமலே உங்களுக்குள்ளே இந்த வல்லமை இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். If you are revealing these characters, unaware of you, these powers are working in you, that you can understand. நீங்க வெளியே நல்லா இருப்பீங்க, outside you are all right. ஒருவேளை பைபிள்ல ஒரு 7-8 பைபிள் கையில இருக்கலாம். You might have studied the Bible many times. ஆனால் சுபாவங்கள் எப்படி இருக்கிறது என்பதை சிந்தித்து பாருங்க. But think, how are your characters today? சர்ப்பம்
இன்றைக்கும் கிரியை செய்கிறதை நாம் பூமியிலே பார்க்கலாம். We can see the serpent working even today. பழைய பாம்பு என்று அவன் வர்ணிக்கப்படுகிறான். He is described as the old serpent. இந்த 7 தன்மைகள் ஒரு மனிதனிலிருந்து வெளிப்பட்டால் அவன் பாம்பின் கனி உள்ளவனாய் காணப்படுகிறான் என்று அர்த்தம். If these 7 characters are revealed from the life of a person, he is having the fruit of the serpent. ஒன்று தந்திரம், cunning. எப்பொழுது ஒரு விசுவாசி தந்திரம் உள்ளவனாய் மாறுகிறானோ, ரொம்ப டெக்னிக்கா பேச ஆரம்பிச்சிட்டான்னா அவனுக்குள்ள அவனை அறியாமலே ஒரு சர்ப்பத்தினுடைய தாக்குதல் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். When a man is cunning, he talks in a technique way that we can understand he has the attack of a serpent. ஆதியாகமம் 3:1 நீங்கள் இந்த வார்த்தை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். In the book of Genesis chapter 3 the first verse, all of you know this. First அவனை அப்படிதான் வேதம் அறிமுகப்படுத்துகிறது. The Bible is introducing him in this manner. சர்ப்பம் மிகவும் தந்திரமுள்ளதாய் இருந்தது. The serpent was very behind. எப்போ நீங்க தந்திரமாய் செயல்பட ஆரம்பிச்சிட்டீங்களோ அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில உங்களை அறியாமலே ஒரு வல்லமை புகுந்திருக்கிறது. When you try to behave in a subtle or cunning way, unaware of you, a power has entered into your life. இரண்டாவது வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல மோசம் போக்குகிற தன்மை. In the book of Revelation chapter 12 verse 9, the nature of cheating. அது வஞ்சித்தல். It is deceiving. இது ஒரு பொல்லாத ஒரு வல்லமை. ஏவாள் சர்ப்பத்தினாலே வஞ்சிக்கப்பட்டால் என்று வேதம் சொல்லுகிறது. It is an evil power. The Bible says Eve was beguiled by Satan. அதனுடைய அர்த்தம் மீறுதலுக்கு உட்பட்டாள் என்று அர்த்தம். She came under transgression, it means. எப்பொழுதெல்லாம் ஒரு மனிதன் பிரமாணத்தை மீறுகிறானோ அப்பொழுதெல்லாம் சர்ப்பத்தின் தாக்குதல் அவனுக்குள்ள இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். Whenever a man is transgressing the law, we can understand there is the attack of the devil upon him. மூன்றாவது வெளிப்படுத்தல் 12:10 நீங்கள் பார்க்கும் பொழுது in the book of Revelation chapter 12 verse 10, அவனுடைய தன்மை குற்றம் சாட்டுதல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. his nature is accusing. எப்பொழுதெல்லாம் ஒரு விசுவாசியோ ஊழியக்காரனோ எப்பொழுதெல்லாம் மற்றவர்களை குற்றம் சாட்ட ஆரம்பிக்கிறானோ அப்பொழுதெல்லாம் ஒரு பாம்பு அவனுக்குள்ளே வந்து விடுகிறது. When a believer or a servant of God is accusing others, on those occasions a serpent is entering him. நான் சொல்றது உங்களுக்கு ஒரு டிஃபரண்டான ஒரு கற்பனையாக இருக்கலாம். Perhaps what I say may be a different kind of imagination. உனே தெரியாது உனக்குள்ளே ஒரு புத்து இருக்கிறது. In you there is a hole. புற்று பாம்பு hole of the snake. இது உன்னை அறியாமலே உனக்குள்ள இருந்து செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. Without your knowledge it is remaining and it working inside you. நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க, உங்களுடைய அபிஷேகத்துல டிஃபரண்ட் இருக்கும். You check it up, there will be a difference in your anointing. நீங்க ஆவியில பயங்கரமா நிரம்புவீங்க, பட் இளைப்பாறுதல் இருக்காது. But because you are getting filled in the spirit well, but no rest. நல்ல அந்நிய பாஷை பேசுவீங்க, இளைப்பாறுதல் இருக்காது. You speak in tongues but no rest. ஆவியில சாடுவீங்க, உழுவீங்க, பட் உங்களுக்கு ஒரு ஃப்ரீனஸ் இருக்காது. But you jump and dance but there is no feeling of joy. அப்போ உள்ள வேற ஒரு ஆள் இருக்கான்னு நீங்க செக் பண்ணி புரிஞ்சுக்கணும். Somebody else is inside, you can't check it up and understand. எப்பொழுதெல்லாம் நீ மற்றவனை குற்றம் சாட்டுகிறாயோ அப்பொழுதெல்லாம் பாம்பின் கனி உனக்குள்ள வேலை செய்து கொண்டிருக்கிறது. Whenever you are accusing others, on those occasions the fruit of the serpent is working in you. யோவான் 8:44 அவன் பொய்யன், அவன் பொய்க்கு பிதா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In John 8:44, he is a liar and father of lies, it is written. நான் ஒரு விசுவாசியினுடைய கடையில நின்று கொண்டிருந்தேன். I was standing in a shop before a believer. அப்பொழுது இன்னொரு ஆள்கிட்ட நம்முடைய விசுவாசி பேசிக் கொண்டிருந்தார். Our believer was talking to another person. அப்ப அவர் கேக்குறாரு, எப்படிங்க பொய் சொல்றது அப்படின்னு சொல்றாரு. He asked how to tell lie. இவர் சொல்றாரு, பிசினஸ்னா சில நேரங்கள்ல பொய் சொல்லலாம், அதுல ஒண்ணும் தப்பு இல்லன்னு சொல்றாரு. He says in business you can tell lies sometimes, it's not mistake. நான் அந்த பகுதியில நிக்கிறேன், அவர் இந்த பகுதியில இந்த பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தார். I was standing on the other side, he was preaching from this side. நான் அவர் போன உடனே கூப்பிட்டேன், இது எங்கப்பா இந்த வசனம் இருக்கிறது? I called him and asked where is this verse? சூழ்நிலை வந்தா வசதிப்பட்டா பொய் சொல்றதுல தப்பு இல்லன்னு எங்க இருக்கிறது? When the circumstance comes, the situation is such, you can உன்னை அறியாமலே சர்ப்பத்தினுடைய வல்லமை உனக்குள்ளே புகுந்து கொள்ள நீ வாய்ப்பு கொடுக்கிறாய். Without your knowledge you have given room for the power of the devil Satan to enter into you. ஐந்தாவது, மனுஷனை நேசிக்கவே செய்யாது அவன் கொலைபாதகன், அவனுடைய தன்மை உனக்குள்ள இருக்கிறதா? He will not be a loving man, he is a murderer. Are you having this nature in you? அதே யோவான் 8:44 அடுத்த பகுதியில அந்த வார்த்தை வருகிறது. In John's Gospel 8 chapter 8 verse 41. 1 யோவான் 3 இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. In 1 John chapter 3 it is repeated. புருஷனை நேசிக்க முடியவில்லையே, you are not able to love the husband. சொந்த மனைவியை நேசிக்க முடியவில்லையே, you are not able to love your own wife. தான் பெற்றெடுத்த பிள்ளைகளை நேசிக்க முடியவில்லையே, you are not able to love your own children. தன்னை பெற்றெடுத்த பெற்றோர்களை நேசிக்க முடியவில்லையே, you are not able to love your parents. ஏன்?
உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை நேசிக்க முடியவில்லையே. You are not able to love your own brothers and sisters. ஒரே சபையில இருக்கிற விசுவாசிகளை நேசிக்க முடியவில்லையே. You are not able to love the members of the church. அருமையானவர்களே, இதனுடைய தாக்குதல் தன்மை என்ன? What is the nature of this attack? இது அவனுடைய ஐந்தாவது கனி. This is the fifth fruit. அது உன்னை மனுஷ கொலைபாதகனாய் மாற்றுகிறது. It makes you a slayer of men. தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். He that hates his brother a slayer of man. அவன் உனக்கு எவ்வளவுதான் உதவி செஞ்சாலும் உன்னால அவனை நேசிக்க முடியாது. Whatever amount of help he is rendering, you are not able to love him. 1 பேதுரு 5:8 பார்க்கும் பொழுது அவனுடைய ஆறாவது தன்மை சுற்றுதல். In chapter 5 verse 8, his another nature is roaming about. எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றுதல். He is roaming about whom he may devour. ஒரு விசுவாசி சுற்றவே கூடாது. A believer should not roam about. நான் அப்படிதான் பிரசங்கம் பண்ணி கொண்டு வருகிறேன். I am preaching about that. ஒரு விசுவாசிக்கு 3 ஸ்பாட். A believer has 3 characters. ஊழியக்காரனுக்கு 2 ஸ்பாட். 2, the servant 2. புரியுதா உங்களுக்கு எல்லாருக்கும்? Do you understand? ஒரு ஊழியக்காரன் இருக்க வேண்டிய 2 இடம் தான் இருக்கு. ஒரு விசுவாசி இருக்கிறது 3 இடம் தான் இருக்கு. In 3 places a believer can be, but a servant of God should be in 2 places. ஒரு விசுவாசியை பார்க்கணும்னா 3 இடத்துல பார்க்கலாம். ஒரு ஊழியக்காரனை பார்க்கணும்னா 2 இடத்துல தான் பார்க்கலாம். We can see a believer in 3 places, but a servant of God should be seen in only 2 places. ஒரு விசுவாசி இருக்கிறான்னு சொன்னா அவன் வீட்ல இருக்கணும். அது ஃபர்ஸ்ட் ஸ்பாட். ரெண்டாவது ஃபெய்த்தம்ல இருக்கணும். அது செகண்ட் ஸ்பாட். மூணாவது அவன் வேலையோ பிசினஸோ அந்த இடத்துல இருக்கணும். மற்ற எந்த இடத்துலயும் அங்க எங்க அவன் சுத்தினான்னா அவன் வேற ஒரு வல்லமையினால தாக்கப்படுகிறான். The believer should be first of all in the house. Secondly, he should be in the church or faith home. Thirdly, in his working place or business spot. If he is going to other places, he is attacked by the serpent. மற்றபடி அங்க போய் இங்க போய் காபி குடிச்சேன், இங்க வந்தேன், நான் ரோட்ல பார்த்தேன், அப்படியே டைம் பாசிங் நான் வந்தேன்னு சொன்னான்னா அவனுக்குள்ள வேற ஒரு ஆள் உள்ள வந்திருக்கான். அவனை சுத்த வைக்குதுன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். I went there, talked to him, I drank coffee and I did such and such things. Somebody has entered him and it had made him roam about. ஊழியக்காரனுக்கு 2 ஸ்பாட். 2 spots for the workers. ஒன்று தேவனுடைய வீடு, ஊழியத்தின் நிமித்தமாக ஒரு விசுவாசியை சந்திக்க போகலாம். The house of God, for the sake of ministry, he can meet a believer. வேற எந்த இடத்துக்கும் அவனுக்கு போகிறதுக்கு உரிமையும் வாய்ப்பும் வசதியும் சூழ்நிலையும் கூடாது. He has no freedom or right or privilege to go to any other place. யோபுவிலே ஆண்டவர் கேட்கிறார், நீ எங்கே இருந்து வருகிறாய் என்று சாத்தானை பார்த்து கேட்ட உடனே அவன் பூமி எங்கும் சுற்றி திரிந்து நான் வருகிறேன் என்று சொன்னான். When in the book of Job the Lord questioned, where Satan, where from you are coming? I roamed about to and fro along the world and came, he said. யோவான் 10 அதிகாரம் 10 வசனத்திலே அவன் திருடன். In John's Gospel chapter 10 verse 10 he is a thief. அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேற ஒன்றுக்கும் வரான். He is coming to steal, to kill and to destroy, for nothing else he is. எப்பொழுது ஒரு திருடக்கூடிய ஒரு பழக்கம் நம்முடைய ஜீவியத்தில் வருகிறதோ அப்பொழுது சர்ப்பத்தினுடைய தாக்குதல் உனக்குள்ள இருக்கிறது. When you have the character of stealing in your life, then there is the attack of the serpent in your life. பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட கொஞ்ச காலம் உண்டு என்று அவன் வல்லமையாக கிரியை செய்து வருகிறார். Even today he is working mightily because he has got very little time. நீங்கள் பாருங்கள், பிசாசு பிடித்தவர்கள் ஆடும் பொழுது சர்ப்பத்தை போல அசைகிறதை நீங்கள் பார்க்கலாம். The people who are possessed by devil, when they are tossing, you can notice their movement as the serpent. பாம்பின் கனி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It's the fruit of the serpent. இன்றைக்கு எத்தனை பேருக்குள்ள இந்த பாம்பின் கனி காணப்படுகிறது? How many are possessing the fruit of the serpent? ஆண்டவர் எதிர்பார்த்து வந்த கனி என்ன, நீ கொடுக்கக்கூடிய கனி என்ன என்பதை இந்த மாலை வேளையிலே நீ சிந்தித்து பார். What is the fruit that is expected by God and what is the fruit they are yielding in this evening hour? You think about it. அவர் எதிர்பார்க்கிறது ஒரு நல்ல நற்குல திராட்சை செடியாய் உன்னை நாட்டி உன்னிடத்திலிருந்து நல்ல கனியை எதிர்பார்க்கும் பொழுது நீயோ கசப்பும் பொய்யும் மரணத்துக்கு ஏதுவானதும் உன்னுடைய ஜீவியத்திலே பாம்பின் தன்மைகளையும் நீ வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறாய். The Lord has planted his choicest vine and he is expecting good fruit from you, but you are bearing all sorts of lie, the things of the serpent and the evil things. இன்றைக்கு இந்த தன்மைகளில் இருந்து இந்த கூட்டம் முடியறதற்குள்ளே நீ வெளியே வருவாயானால் உன்னுடைய வாழ்க்கை பிரகாசமாய் மாறும். If before this meeting ends, if you are able to come out of these characters, your life will be an illuminated life. இன்றைக்கு உன்னுடைய வாழ்வில் இந்த பாம்பின் தன்மையிலிருந்து நீ விடுதலை பெற வேண்டியது அவசியம்.
It is essential you should be delivered from the characters of this sin in this evening. இது யாரோ பிசாசு பிடிச்சவனுக்கு நான் பிரசங்கம் பண்ணுகிறது இல்ல, உனக்குள்ளே இருக்கிற மறைந்திருக்கிற தன்மையை ஆவியானவர் உனக்கு சுட்டி I காட்டுகிறார். am not preaching to a demon possessed person. The Spirit of God is pointing out the traits that are hidden in your life. உன்னை அறியாமலே நீ சுற்றி கொண்டிருக்கிறாயே, ஏதோ ஒரு வல்லமை உன்னை அலைக்கழித்து சுற்ற வைக்கிறார். Without your knowledge you are roaming about, because some power without your knowledge it is making you roam about. மற்றவளை வஞ்சிப்பதும் தந்திரமாய் செயல்படுவதும் உன்னுடைய வியாபார யுக்தி என்று சொல்லுகிறாயே, இது சர்ப்பத்தினுடைய ஒரு வல்லமை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். Deceiving others and acting in a cunning way, you say it is a technique of the business, but you understand it is the nature of the serpent. மற்றவர்களை சகோதர சகோதரிகளை தாய் தகப்பனை நேசிக்க முடியாமல் நீ காணப்படுகிறாயே, நீ ஒரு மனுஷ கொலைபாதகன், உனக்குள்ளே சர்ப்பத்தின் தாக்குதல் இருப்பதை நீ புரிந்து கொள். You are not able to love the father and mother and the brothers and sisters. That means you have the attack of the serpent. You are a slayer of men. இன்றைக்கு எத்தனை பேர் இந்த வாழ்க்கையினாலே தாக்கப்பட்டிருக்கிறீர்கள்? How many are attacked by this kind of life? இதையா உன்னுடைய சபை உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறது? What the church is expecting from you this? இதையா உன்னுடைய சபை ஊழியன் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார்? Is the servant of God expecting this from your life? இதையா உன்னை சிருஷ்டித்த தேவன் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார்? Is God who created you expecting this from you? உனக்காக சிலுவையிலே ஜீவனை கொடுத்தவர் இந்த தன்மையா உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார்? The Lord who offered his life for you at the cross, is he expecting this nature from you? உனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை ஏற்றாரே, அவர் உன்னிடத்திலே இதையா எதிர்பார்க்கிறார்? He received the chastisement of peace upon him, is he expecting this from you? உனக்காக அடிக்கப்பட்டாரே, நொறுக்கப்பட்டாரே, காயப்பட்டாரே, உன்னிடத்திலே இதையா அவர் எதிர்பார்க்கிறார்? He was slain, he was bruised, he was beaten for your sake, is he expecting this aspect from you? அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு நீ கொடுக்க வேண்டிய கனி இந்த தன்மையிலிருந்தெல்லாம் வெளியே வந்து நீ மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஒரு கனியை நீ கொடுத்தால் நலமாயிருக்கும். Beloved child of God, it is better if you all able to come out of these traits, and if you are able to bear fruits of repentance in your life. ஒருவேளை உன்னை அறிந்தோ அறியாமலோ சூழ்நிலைகள் மத்தியிலே பலவிதமான வல்லமைகளினால் தாக்கப்பட்டு இப்படிப்பட்ட கனிகளுக்குள்ளே நீ சிக்கி இருக்கலாம். Knowingly or unknowingly, because of the situation, circumstances, by the attack of certain things, you are yielding such fruits today. ஒருவேளை என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள், நான் துர்க்குணத்தில் உருவானேன் என்று சொல்லி நீ உன்னுடைய தாய் தகப்பனை குறை சொல்லி நீ பாவத்திலேயே மூழ்கி கிடக்கலாம். My mother considered me, see, I was shaped in iniquity. Quoting this verse, perhaps you may try to continue in sin, accusing your parents. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நீ ஆண்டவருடைய பாதத்திலே விழுவாயானால் உன்னுடைய எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி உன்னை சுத்திகரிக்க அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். Believing Lord Jesus Christ, if you are able to fall at his feet, he is able to cleanse and deliver you from all such wicked traits. ஆண்டவரே, இன்றைக்கு நீர் வருவீரானால் நான் உமக்கு ஏற்ற கனியை கொடுக்கவில்லை என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். Lord, if at all you come today, I am able to realize I am not yielding fruits which is pleasing to you. ஆண்டவர் மனிதனுடைய வாழ்க்கை மிகவும் குறுகிய கால வாழ்க்கை. The life of a man is very short. ரொம்ப ஷார்ட் பீரியட்ல மனுஷனுடைய வாழ்க்கை போய்விடும். In a very short period a man ends his life. எப்பொழுது போகும்னா நமக்கு தெரியவே தெரியாது. We do not know when we will lose our end. திடீரென்று கூப்பிடுவார், போய்தாகணும். All of a sudden he will call, we have to go. எந்த நேரத்துல உன்னையோ என்னையோ அழைப்பார் என்று சொல்லவே முடியாது. We cannot predict at what time God will call you unto me. ஒரு நிமிடத்திலே உன்னுடைய வாழ்க்கை இந்த பூலோகத்தை விட்டு முடிந்து போய்விடும். In a minute your life may come to an end. அந்த லாஸ்ட் மினிட்ல நீ என்ன கனி கொடுக்கிறாய் என்பதை வைத்துதான் உன்னுடைய அடுத்த நித்திய கட்ட வாழ்க்கையே அமைந்து விடுகிறது. In the last minute, what kind of fruit you are bearing, based upon this your eternal life is decided. இந்த கூட்டத்துல இப்பொழுது ஆண்டவர் வந்து உன்னிடத்துல கனியை எதிர்பார்த்தால் நீங்களும் நானும் என்ன கனியை கொடுப்போம்? If at all the Lord is expecting fruits from our life, at that meeting what kind of fruit you and I are rendering unto him? நீங்க யோசிச்சு பாருங்களேன். You think about it. எத்தனை பேர் மேல நமக்கு கசப்பு இருக்கிறது? And how many people you have bitterness? எத்தனை பேரை நம்மால் நேசிக்க முடியாமல் தடுமாறுகிறோம்? We are humbled. How many people unable to love? எத்தனை விஷயம் நாம் பொய்யர்களாய் மாறி போயிருக்கிறோம்? How many times we have become liars? எத்தனை விஷயம் மரணத்துக்கு எதுவான சுபாவங்களை நாம் வெளிப்படுத்தி இருக்கிறோம்? How many times we have revealed characters lying to us? ஏதோ வந்தோம் கூட்டத்துக்கு வந்தோம் போனோம் என்று அல்ல. ஒருவேளை கர்த்தர் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிற கனி இல்லாவிட்டால் நீ என்ன செய்வாய்? Simply I came to meeting and went, not so. If you are not possessing the fruits that Lord is expecting, what you will do? ஒரு தோட்டத்திலே வந்து அவர் தேடினார், ஆனால் அந்த மரத்துல கனியே இல்லை. In a one tree he came sought fruits, but there was no fruit. ரொம்ப துக்கப்பட்டார். He was much grieved. இன்னொரு இடத்துல அவர் கடைசியாக பெத்தானியாவுக்கு போகும் பொழுது
ஒரு மரத்திலே அவர் கனி எதிர்பார்த்தார். Lastly, when he went to Bethany, he expected fruit from a tree. ஆனால் அதுல கனியே இல்லை. There was no fruit in it. உடனே அப்படியே அதை சபித்து போட்டார். At once he cursed it. ஆனால் இன்னொரு இடத்துல அந்த மரத்துக்கு ஒரு வருஷம் கூட்டி கொடுக்கப்பட்டது. In another place, it was granted one more year for that tree. இதே நாகர்கோவிலில் எத்தனையோ பேர் கனி கொடுக்காத பட்சத்தில் நியாயம் தீர்க்கப்பட்டார்கள். ஆனால் உனக்கு கர்த்தர் வருடங்களை கூட்டி கொடுத்து கொள்கிறார். In the same Nagarkoil, many people did not bear fruits, but they have been judged. But God has added one more year into your life. அநேகரிடத்துல கண்டிப்பை காட்டின தேவன் உன் பேரில் இரக்கமுள்ளவராய் இன்றைக்கும் இந்த மாலை வேளையிலே கிரியை செய்து The கொண்டிருக்கிறார். Lord was very strict towards certain people, but in the case of you, with loving kindness, He is walking in our midst. இன்றைக்கு நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இந்த தவறான தன்மைகளில் இருந்து உங்களுடைய மனதை திருப்புங்க. Whoever you may be, turn your mind from these evil traits. இந்த கசப்பில் இருந்து இன்றைக்காவது நீங்கள் வெளியே வாருங்கள். At least today you come out from the bitterness. மரணத்துக்கு ஏதுவான குற்றங்களில் இருந்து இன்றைக்காவது நீங்கள் வெளியே வாருங்கள். From the crimes worthy of death, at least today you come out. சர்ப்பத்தின் தன்மைகளில் இருந்து இன்றைக்காவது நீங்கள் வெளியே வாருங்கள். From the characters of serpent, at least today you come out. இந்த பொய்யான வாழ்க்கையில் இருந்து, மாயையின் வாழ்க்கையில் இருந்து இன்றைக்காவது நீங்கள் வெளியே வாருங்கள். From this life of lies, from this life of vanity, at least come out today. இந்த கூட்டங்களின் வாயிலாக ஆண்டவர் உன்னை மனம் திரும்புதலுக்கென்று அவர் அழைக்கிறார். Through this meeting, the Lord is calling for you to repent. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறான், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று சொல்லுகிறார். In Matthew's Gospel, chapter 3, verse 8, John the Baptist preaching, you bear fruit worthy of repentance. அவன் அந்த ஜனத்தினிடத்திலே ஒரு காரியத்தை எதிர்பார்த்தான், அது மனம் திரும்புதல். He was expecting one thing from those people, it was repentance. இதுவரை உன்னுடைய வாழ்க்கை எப்படி அமைந்தாலும் சரி, நீ எப்படி வாழ்ந்திருந்தாலும் சரி, இன்றைக்கு உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் நீ மனம் திரும்பினால் நலமாயிருக்கும். Till now, what kind of life you might have, it doesn't matter. If at all this evening hour, if you are able to repent, it is better. தோல்வியான வாழ்க்கையில் இருந்து ஒரு வெற்றிகரமான வாழ்க்கைக்கு ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். The Lord is calling you from a victorious life, from a life of hypocrisy. கிறிஸ்தவ வாழ்வின் அஸ்திபாரமே மனம் திரும்புதலில் தான் தொடங்குகிறது. The foundation of Christian life is repentance. எபிரேயர் 6:1 மனம் திரும்புதல் ஆன்மீக வாழ்வின் அஸ்திபாரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In Hebrews chapter 6 it is written, repentance is the foundation of the divine ஒரு life. தேவனுடைய பிள்ளை மனம் திரும்பாத பட்சத்திலே அவன் பரலோகம் போய் சேர முடியாது. When a man is not able to repent, he cannot reach unto the kingdom. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. Repent, for the kingdom of God is at hand. ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய மனதை இந்த 4 கனிகளில் இருந்தும் தெய்வீகத்துக்கு அவன் திருப்ப வேண்டியது அவசியம். It is essential a child of God to repent, turn his mind from these all traits towards the holiness and இந்த life. கூட்டத்திலே அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவன் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறது ஒரு மனம் திரும்புதலை. Beloved child of God, what the Lord expects you from this meeting is repentance. ஆண்டவர் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறது அந்த மனம் திரும்புதலை எதிர்பார்க்கிறார். The Lord is expecting that repentance in your life. ஒவ்வொரு நாளும் ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே நடைபெற வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு அனுபவம். An important, very important experience which should take place every day in the life of a child of God. உன்னையும் என்னையும் அறியாமலே நமக்குள்ளே ஒரு இரத்த சுத்திகரிப்பு நடப்பதை நீங்கள் கேட்டிருக்கலாம். Without your knowledge and my knowledge, you might have understood a sanctification by blood is happening. நமக்குள்ளேயே ஒரு இரத்த சுத்திகரிப்பு ஒவ்வொரு நொடியும் நடந்து கொண்டே இருக்கிறது. Every minute a sanctification by blood is happening. எப்பொழுது அந்த தன்மை இழக்கிறானோ அப்பொழுது மனிதன் வாழ்வின் கடைசி கட்டத்துக்கு வந்து விடுகிறான். When a man is losing this experience, he comes to the last stage of his life. ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனுடைய பக்கமாய் அவன் திரும்ப வேண்டும். A child of God should turn towards God. பெயரளவில் அல்ல, மனதளவில் அவன் திருப்பப்பட வேண்டும். Just for not namesake, but mentally he should repent. தேவனுடைய ஜனங்களும் புற ஜாதிகளும் தேவனுடைய பக்கமாய் திரும்ப வேண்டும் என்று வேதத்திலே 1059 தரம் ஆண்டவர் திரும்பு திரும்பு என்று அழைத்துக் கொண்டே 1505 times it is written in the Bible, the Gentiles and the people of God to repent. The Lord calls you. தேவனை விட்டு விலகி போகிற நீ தேவனுடைய பக்கமாய் திரும்ப. A man of God, you repent towards God. பாவத்தின் பக்கமாய் போய் கொண்டிருக்க நீ தேவனுடைய பக்கமாய் திரும்ப. You are going towards sin, repent towards God. உன்னுடைய மனதிலே ஒரு திருப்பம் இன்றைக்கு சந்திக்க வேண்டும். There should be a turning point in your mind today. மனம் திரும்பினால் என்ன சம்பவிக்கும்? If you repent, what will happen? அந்த கனியினுடைய தன்மை எப்படி இருக்கும் என்று எப்படி சொல்ல முடியும்? What should be the nature of that fruit? நீ மனம் திரும்பினால்
உன்னுடைய வாழ்வில பேச்சே மாறிவிடும். If you repent, the manner of speech will be different. மனம் திரும்பினா உன் பார்வையே மாறி போய்விடும். If you repent, your look will be different. மனம் திரும்பினா உன் பழகுதல் மாறி போய்விடும். If you repent, the manner in which you behave will be different. மனம் திரும்பினா உன் வாயில இருந்து வர்ற அறிக்கைகள் எல்லாம் ரொம்ப டிஃபரண்டா இருக்கும். If you repent, the confession of words will be different. மனம் திரும்பிட்டேனா நீ எல்லாரையும் போய் ஒப்புரவாகி விடுவாய். If you repent, you will be reconciled to everyone. மனம் திரும்பிட்டேனா நீ உன்னை தாழ்த்திடுவாய். If you repent, you will humble yourself. மனம் திரும்பிட்டேன்னு சொன்னா எல்லாரோடும் நீ சமாதானமாகி விடுவாய். If you repent, you will be at peace with everyone. மனம் திரும்பிட்டேனா ஒரு பெரிய இளைப்பாறுதல் உனக்குள்ள வந்து தங்கும். If you repent, there will be a great rest in your life. ஆண்டவர் இதைத்தான் சொல்றார், நீ மனம் திரும்பு நான் உன்னை குணமாக்குறேன்னு சொல்றார். The Lord say, you repent, I will heal you. அப்படிதானே ஏசாயாவில வாசிக்கிறோம். In the book of Isaiah we read. ஏசாயாவில 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல நீ மனம் திரும்பு நான் உன்னை குணமாக்குகிறேன். In the book of Isaiah chapter 14 verse 22, you repent, I will heal you. வாசியுங்கள். ஏசாயா 19:22. கர்த்தர் எகிப்தியரை வாதையினால் அடிப்பார், அடித்து குணமாக்குவார். அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்புவார்கள், அப்பொழுது அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டு அவர்களை குணமாக்குவார். ஆண்டவர் ஒரு மனிதனை குணமாக்க மனம் திரும்புதல் ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. If the Lord is to heal a person, repentance is the chance. எப்பொழுது ஏசாயா 19:22ல இந்த வார்த்தை இருக்கிறது. The book of Isaiah chapter 19 verse 20. பிரியமானவர்களே, மனம் திரும்பினால் இன்றைக்கு இந்த கூட்டம் முடியறதுக்குள்ள கர்த்தர் உன்னை சுகமாக்கி அனுப்பி விடுவார். If you repent before the meeting ends, God will heal you and send. உன்னுடைய வாழ்க்கையில சுகம் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு மனம் திரும்புதல். It's opportunity for you to receive healing is repentance. உன்னுடைய கசப்பு, பொய், சர்ப்பத்தினுடைய தாக்குதல், மரண குற்றங்கள் இதைகள் இருந்து நீ மனம் திரும்பி விட்டாலே உன்னுடைய வாழ்க்கையில சுகம் கிடைத்துவிடும். If you repent from bitterness, lie, the attack of the serpent and other evil characters, you will be able to get healing. ஒரு பெரிய பணக்காரனை குறித்து பாஸ்டர் டியூ ஒரு விஷயம் பேச ஆரம்பித்தார். Pastor Tiyu once talked about a rich man. அவனுக்கு எண்ணெய் கிணறுகள் இருந்தது. He had wells of oil. அவனுக்கு எண்ணெய் கிணறுகள் இருந்தபடினால யாருமே அவனுக்கு முன்னால அந்த பெட்ரோல் பிசினஸ்ல நிக்க முடியவில்லை. Nobody was able to stand in the petrol business before him because he had அவன் அதிகமாய் சம்பாதித்துக் கொண்டே வந்தான். He was earning a lot of money. அதிகமாய் அவன் சம்பாதித்தபடினால அவனுக்கு அளவுக்கு அதிகமான வருமானம் இருந்த பொழுது பகைகளும் எழும்பிக் கொண்டே இருந்தது. When he was earning a lot, the income was increasing very much. He was earning enmity also. 50ஆம் வயதில அவன் கேன்சரால் பாதிக்கப்பட்டான். At the age of 50, he was afflicted by cancer. அவனால் ஒண்ணுமே செய்ய முடியவில்லை. He could not do anything. அவன் போட்டு ஜெயித்த ஆட்கள் எல்லாம் சொன்னாங்க, இதோடு இவன் முடிஞ்சு போனா பரவாயில்லைன்னு சொல்லிட்டாங்க. The competitors spoke, if at all he ends his life, it is better. எல்லாரும் சொன்னாங்க இவன் செத்தா நல்லா இருக்கும். Everybody spoke, it's better he dies. ஏனென்றால் அவன் அத்தனை பேருடைய வாழ்க்கையை அவன் கெடுத்திருக்கிறான். He has spoiled the life of so many people. ஒரு நாள் நேரம் போகாமல் அவன் வேதத்தை கையில் எடுத்தான். One day he could not spend the leisure, he took the Bible in his hand. அவனுக்கு ஒண்ணுமே செய்ய முடியவில்லை, செயலற்று போனவனாய் மாறி போய் விட்டான். He could not do anything, he became a person numb. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் அவனுடைய கவனத்துக்கு வந்து சேர்ந்தது. Acts of the Apostles chapter 20 verse 35 came to his notice. அந்த வசனத்தை படித்து பார்த்தான். He read that verse. வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை. The words that it is better to give than to receive, the words spoken by Jesus. அந்த ஒரு வார்த்தை அப்படியே நின்று போய் விட்டது. With that word he stopped. அந்த ஒரே வார்த்தையில மறுபடியும் அவன் சிந்தை போனது, வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று இயேசு சொன்ன வார்த்தை. He kept on thinking on the words of Jesus, it is better to give rather than to receive. கோடிக்கணக்கான பணத்தை நீ சம்பாதிப்பதை பார்க்கிலும் நீ கொடுப்பதே பாக்கியம் என்கிற அந்த வார்த்தை அவனை தொட்டுக்கொண்டே இருந்தது. It is more blessed to give than to receive. Instead of earning lakhs of rupees, it is better to give. This word was touching him. உடனே தன்னுடைய வேலைக்காரரை கூப்பிட்டு கொஞ்சம் பணத்தை ஓரளவு எடுத்து தன்னுடைய கார்ல வைக்கும்படியாக சொன்னார். He called the servant, asked to take some money and keep in the car. காரை எடுத்துக்கொண்டு ஒரு ஏழை ஜனங்கள் இருக்கிற ஒரு பகுதிக்கு கொண்டு போய் நிறுத்தினான். He took the car and to a locality of poor people. அங்க உள்ளவங்க எல்லாம் ஓடி வந்தார்கள். The people came forward. எல்லாருக்கும் பணத்தை வாரி கொடுத்தான். He distributed money to everyone. அவனுடைய ஆட்கள் எல்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க, என்னடா ஒரு 10 காசு கொடுக்க மாட்டான், இன்னைக்கு இப்படி கொடுக்க ஆரம்பிச்சிட்டானே. The people were very much astonished. He had not given 10 paise, he is giving so much money today. அவன் மனப்பூர்வமாக அந்த பணத்தை வாரி கொடுத்து கொண்டே இருந்தான். He willingly he was giving that money out. அவன் டெஸ்டிமனி எழுதி வைத்திருக்கிறான். பாதி கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய சரீரத்துல ஒரு பெரிய மாற்றம்
ஏதோ ஒன்று சம்பவிக்கிறதை அவன் உணர்ந்தான். He has written testimony when half money was given away, he felt something happening in your body. அவன் சொல்லுகிறான், நான் வீட்டுக்கு வந்தபோது கேன்சர் என்னை விட்டு போய்விட்டது. When he says he returned home, he was healed from cancer. கொடுக்கிறதே பாக்கியம் என்று இயேசு சொன்ன ஒரே வார்த்தை அவன் அப்படியே கீழ்ப்படிந்து கொடுத்த பொழுது, மனதை அவன் திருப்பி விட்ட பொழுது, அவனுக்கு அன்றைக்கே சுகம். 92 வயதில் தான் அவன் மரித்திருக்கிறான். One word spoken by Jesus, it is more blessed to you. When he obeyed the word and acted accordingly, he received healing. At the age of 92 he died. இன்றைக்கு நீ மனம் திரும்பினால், If you repent today, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை நீ கொடுத்தால், if you are able to bear fruits of your repentance, இந்த கூட்டம் முடியறதுக்குள்ளே எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களை சுகமாக்குவார். before this meeting ends, you can note it down. The Lord will heal you. தேவனுடைய வாயின் வார்த்தைகளிலே ஒரு உறுப்பு கூட ஒளிந்து போவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Even a word or thought of word of God is removed, passes away. இன்றைக்கு நீ மனம் திரும்பினால் கர்த்தர் உன்னை சுகமாக்குவார். If you repent today, the Lord will heal you. இன்றைக்கு நீ மனம் திரும்பினால் சிதைந்து போன உன்னுடைய வாழ்க்கை, விழுந்து போன உன்னுடைய கூடார வாழ்க்கை திரும்ப கட்டி எழுப்பப்படும். If you repent today, the fallen life of you, the fallen tabernacle will be rebuilt. யோபு 22:23 நீ திரும்பினால் நீ மறுபடியும் கட்டி எழுப்பப்படுவாய். In Job chapter 22 verse 23, you repent, you will be rebuilt again. நீ யாரையும் குறை சொல்லி தெரிந்து கொண்டிருக்க வேண்டாம். You need not be accusing and walking about. உன்னை நியாயப்படுத்தி நீ வாழ்ந்து கொண்டிருக்கவும் வேண்டாம். You should not justify you and continue. இன்றைக்கு நீ மனம் திரும்பி பார், சிதைந்து போன உன்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் கட்டி எழுப்புவார். Today you repent, your wounded life, the Lord will rebuild. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கர்த்தர் இந்த மாலை வேளையிலே உன்னிடத்திலே தேடுகிறார். The Lord is seeking fruits of your repentance is this evening. ஆனால் விரியன் பாம்பு குட்டிகளைப் போல ஒரு கூட்டம் ஜனங்கள் அவனிடத்தில் வந்தார்கள். அவர்களை பார்த்தான் இந்த வார்த்தை சொன்னான், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். But like the vipers, a group of people came unto him. To those people the Lord John the Baptist spoke, you bear fruits of your repentance. இன்றைக்கு எத்தனை பேர் மனம் திரும்ப விரும்புகிறீர்கள்? How many of are willing to repent today? ஒரு பாவி மனம் திரும்புவதை போலவே ஒரு தேவனுடைய பிள்ளை மனம் திரும்ப வேண்டியது அவசியம். Just like a sinner repents, a child of God should repent. என்றைக்கு அவன் பாவத்திலிருந்து மனம் திரும்புகிறானோ, அதுபோல ஆவிக்குரிய மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் உள்ள அடிக்கடி வருகிற தோல்விகளில் இருந்தும் அவன் மனம் திரும்ப வேண்டியது அவசியம். Just like a sinner repents from his sin one day, a child of God very often he happens to fall. From this fall he should repent. ஆவியானவர் வெளிப்படுத்தல் 2-3 அதிகாரங்களிலே 7 சபைகளோடு பேசிக் கொண்டு வருகிறார். In the book of Revelation chapters 2 and 3, the Spirit of God was speaking to the 7 churches. அதில் 5 சபைகள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்கிறார். He says 5 churches should repent. ஒருவேளை நீங்கள் ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவி பெற்றிருக்கலாம். நீங்கள் இன்றைக்கு இந்த 5 காரியங்களிலிருந்து மனம் திரும்பினால் விசுவாசிகளையும் கர்த்தர் இந்த மாலை வேளையிலே குணமாக்குவார். Perhaps you might have been water baptized, spirit baptized. If you repent from these 5 aspects, even the believers will be repenting and healed by God. இந்த 5 காரியங்களிலிருந்து ஒரு ஊழியக்காரன் மனம் திரும்பினால் கர்த்தர் அவனை இந்த மாலை வேளையிலே குணமாக்குவார். If a worker is able to repent from these 5 things, the Spirit of God will heal you. இது பாவிகளுக்கு உள்ள பிரசங்கம் என்று எடுத்துவிடக் கூடாது. கர்த்தர் உன்னையும் நேசிக்கிறார். Do not think this is a sermon to the sins. The Lord loves even true. வெளிப்படுத்தல் 2 அதிகாரம் 4, 5, 6 வசனங்களிலே பார்க்கும் பொழுது, In the book of Revelation chapter 2, 4, 5 and 6, ஆண்டவர் சொல்கிறார், நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் ஒரு குறை உண்டு. I have some advantage that you have left the first love. இந்த நிலைமையிலிருந்து நீ விழுந்தாய் என்பதை நினைவு கூறு என்று அவர் பேசுகிறார். Remember from which state you are fallen. ஆதியில் செய்த கிரியைகளை நீ மறுபடியும் செய்வாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The Lord says you do the first works once again. இந்த காரியங்களை நீ மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் வலியுறுத்துகிறார். The Lord emphasizes you should repent. இதில் என்ன விளங்கிக் கொள்கிறோம்? What you understand? ஆதியிலே நீ கிறிஸ்துவுக்குள் வந்த பொழுது உனக்கு இருந்த அந்த அன்பு இப்பொழுது குறைந்து போயிருக்கிறது. In the beginning when you came to Christ, the first you had, it is diminished. நீ மனம் திரும்பி மறுபடி அதே விதத்திலே ஆதியிலே கொண்டிருந்த அன்பை நீ கொண்டு வந்தால் இன்றைக்கு கர்த்தர் உனக்கு உன் வாழ்க்கையை சரிப்படுத்துவார், உன்னை குணமாக்குவார், உன்னை ஆசீர்வதிப்பார். If you repent and come the first love, the Lord will bless you. The Lord will cleanse your life, heal you. மனம் திரும்பும்போது 4 காரியம் சம்பவிக்கிறது. 4 things happen when you repent. ஒன்று, உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கிறது. First you see blessing. இரண்டாவது, உன்னுடைய சிறையிருப்பு நீங்குகிறது. You are delivered from captivity. மூன்றாவது, உன்னுடைய வாழ்க்கையிலே கட்டி எழுப்பப்படுகிறாய். You are rebuilt in your life today. நான்காவது, கர்த்தர் உன்னை குணமாக்குகிறார். Fourthly, Lord is healing you. இந்த 4 உன்னுடைய வாழ்க்கையில சம்பவிக்கணும்னு சொன்னா, முதலாவது நீ ஆதியிலே செய்த அந்த கிரியை செய்ய வேண்டும், ஆதியிலே கொண்டிருந்த அன்புக்கு வர வேண்டும்.
எங்கெல்லாம் நீ விழுந்த என்பதை நீ நினைவு கூற வேண்டும். If these four things are to happen in your life, you should do the first verse. You should come to the first love. You should realize from which place you are fallen. உன் பிரதிஷ்டையிலிருந்து நீ விழுந்ததை சிந்தித்து பார். You think from which consecration you are fallen. கிருபையிலிருந்து நீ விழுந்து போனதை சிந்தித்து பார். You think that you are fallen from grace. மேல் வீட்டிலிருந்து நீ விழுந்ததை, அபிஷேகத்திலிருந்து விழுந்ததை நீ சிந்தித்து பார். You think that you are fallen down from the upper room from anointing. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல In the book of Revelation chapter 2 verse 16, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? what is told? வேறு மதத்தினுடைய உபதேசம் போதகம் உனக்குள்ள இருக்கிறது, நீ அதிலிருந்து மனம் திரும்பு என்று சொல்லி You have the teaching doctrine of other religions who repent from this. நீ கிறிஸ்துவுக்குள்ள வந்த பிறகு வேறு போதகங்களுக்கு நீ இடம் கொடுக்க கூடாது. After you come to Christ, you should not heed other doctrine. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தல உபதேசம் என்கிற ஒரு போதகம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீ அதில் தான் நிற்க வேண்டும். மற்ற போதகங்களுக்கு இடம் கொடுத்தால் உனக்கு விடுதலை கிடைக்க வாய்ப்பு In இல்லை. Acts of the Apostles chapter 2, it is written about the doctrine of apostles. You should remain steadfast in that doctrine. If you are just oscillating, you cannot get to blessing. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Book of Revelation chapter 2 verse 20. மற்றவர்களை பாவம் செய்யக்கூடிய வைக்கக்கூடிய வாழ்க்கை உனக்குள்ள இருக்குமானால் நீ மனம் திரும்ப வேண்டும். If you have a life which is causing other people to commit sin, you should repent. அந்த சபையை குறித்து சொல்லும் பொழுது மனம் திரும்ப தவணை கொடுத்தாராம். Regarding the church, he gave occasion to repent. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது சுகபோக வாழ்வில் இருந்து நீ மனம் திரும்பி வெளியே வர வேண்டும். In chapter 3, from the luxurious life you should come out. நீ எப்படி கேட்டு தேவ சமூகத்தில் அபிஷேகத்தை பெற்றாய், ஆசீர்வாதத்தை பெற்றாய், சுகத்தை பெற்றாய் என்பதை ஒரு விசை நினைவு கூறு என்று சொல்லப்பட்டிருக்கிறார். It is written in what manner you asked God and received blessing, healing and repentance. The Lord says you should remember. வெளிப்படுத்தல் 3:19ல வாசற்படியில் நின்று தட்டுகிறேன் என்று அவர் கூப்பிடுகிறார். He says, I am standing at the door and knocking at you. பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் மனம் திரும்பினால், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுத்தால் ஆண்டவர் சந்தோஷப்படுவார். Beloved, if you repent today, we bear fruits worthy of repentance, Lord will be happy. நீ கனி கொடாவிட்டால் கர்த்தர் வேறு ஆட்களை தேடுவார் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says if you do not repent, the Lord will select other people. நீ கனி கொடுக்காவிட்டால் கர்த்தர் வேறு ஆட்களை தேர்ந்தெடுப்பாராம். If you do not repent, you do not bear fruits, God will select different people. இந்த மனிதர்கள் எல்லாம் தேவனை துதிக்காவிட்டால் இந்த கல்லுகள் எல்லாம் தேவனை துதிக்கும் என்று அவர் பேசினார். He spoke, if the men are not praising God, those stones will praise God. மத்தேயு 21:43லே தேவனுடைய ராஜ்யம் கனி கொடாத மனிதரிடத்திலிருந்து எடுக்கப்பட்டு கனி கொடுக்கக்கூடிய மற்ற கூட்டங்களிலே கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In Matthew's Gospel chapter 21 verse 43, the kingdom of God will be taken away from the people who are not bearing fruits. It will be given to the people who are able to bear fruits. இன்றைக்கு எத்தனை பேர் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஒரு கனியை கொடுக்க போகிறீர்கள்? Today, how many are going to bear fruits worthy of repentance? பிரியமானவர்களே, இன்றைக்கு நீ மனம் திரும்பினால் உன் வாழ்வில் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். Beloved, if you repent today, the Lord will perform miracles in your life. அடுத்த கனியோடு நான் முடிக்க விரும்புகிறேன். With the next fruit I want to conclude. எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் நாம் பார்க்கும் பொழுது In the epistle to Hebrews we read, அங்கே வேதம் என்ன சொல்லுகிறது? what does the Bible say? எபிரேயர் 13:15 வாசியுங்கள். Hebrews chapter 13 verse 15. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். வேதம் என்ன சொல்லுகிறது? What does the word of God say? ஒன்று மனம் திரும்புதலின் கனி, Fruits of repentance. இரண்டாவது அவர் உதடுகளின் கனியை ஒரு மனிதனிடத்திலே எதிர்பார்க்கிறார். The Lord is fruit of our lips from a man. ஒரு தேவனுடைய பிள்ளையினிடத்திலே அவர் எதிர்பார்க்கிறது இந்த கனியை தான். The Lord is expecting these fruits from a child of God. ஆவிக்குரிய தேவனுடைய ஜனங்கள் இந்த கனியை கொடுக்க அவர் எதிர்பார்க்கிறார். The Lord expects the spiritual people of God to bear these fruits. உதடுகளின் கனி, The fruit of our lips. ஒரு மனிதன் எப்பொழுது மனம் திரும்புகிறானோ அந்த நிமிஷத்திலிருந்து அவனுடைய உதடுல எப்பொழுதும் ஒரு அசைவு இருக்கணும். அது தேவனை துதித்தலாக இருக்க வேண்டும். From the time a man is repenting from sins, there should be a movement in his lips that is bearing the fruit of lips unto God. மனம் திரும்பின அந்த நிமிஷத்திலிருந்து அவனுடைய வாழ்விலே அது காணப்பட வேண்டியது அவசியம். From that time, moment he repents, this experience should be manifested in his life. இன்றைக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கையிலே இந்த வாழ்க்கை காணப்படுகிறது? In how many people's life this experience is prevailing உங்களுடைய today? வாழ்க்கையிலே தேவனை துதிக்கிற அந்த தன்மை எவ்வளவு இருக்கிறது? How much experience of praising God you possess today? இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே
இது குறைந்து போயிருக்கிற. In the life of many people of God, this is decreased. ஆவிக்குரிய தேவனுடைய ஜனங்கள் இந்த கனி இல்லாதபடியால் தான் வாழ்க்கையில அநேக நன்மைகளை அவர்கள் இழந்து போயிருக்கிறார்கள். The spiritual people of God, because they are not having these fruits, they have lost many things. மனம் திரும்பின பிறகு அடுத்து உன்னுடைய வாழ்க்கை முடிகிற வரை உன் வாயில உதடுகளின் கனி அந்த தேவனை துதிக்கிற தன்மை இருந்து கொண்டே இருக்க வேண்டும். After you repent, till you end your life, this experience of bearing fruit of the lips, praising God, கர்த்தரை துதிக்கும் துதி எப்பொழுதும் என்னுடைய வாயிலே இருக்கும். The praise of God will be always in my lips. இந்த ஜனத்தை நான் எனக்காக ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். I have ordained these people for me, they will tell forth my praises. பிரியமானவர்களே, இந்த கனியோடு தான் இப்பொழுது இந்த கூட்டம் முடிவடைய போகிறது. With this fruit, this meeting is coming to an end. உங்களுடைய வாழ்விலே எந்த சூழ்நிலையையும் இந்த துதியின் மூலமாக நீங்கள் மாற்றி விடலாம். Whatever situation you pass through, you can change your life through the power of praise. துதிக்கிற மனிதனை எந்த ஒரு சக்தியும் அசைக்க முடியாது. No power can move a person who is able to praise God. ஒரு மனிதன் தேவனை துதிக்க ஆரம்பித்தாலே கர்த்தர் அவனுக்காக கிரியை செய்ய ஆரம்பித்து விடுகிறார். When a man starts praising God, the Lord starts to work in his life. எப்பொழுது ஒரு மனிதன் தேவனை துதிக்க அவன் கடனாளியாக இருக்கிறான், ஸ்தோத்திரிக்க கடனாளியாக இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. The word of God says a man is duty bound to praise and thank God. என்ன வியாதியோ பலவீனமோ எந்த போராட்டமோ நீ துதித்து பார், கர்த்தர் அற்புதங்களை செய்ய ஆரம்பித்து விடுவார். Whatever sickness, difficulty, affliction, you start praising God, the Lord will do miracles. நன்றி சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை அவசியம். A life of thanking God we need. அது மிகவும் விலையேற பெற்ற ஒரு வாழ்க்கை. It's a precious life. 10 குஷ்டரோகிகள் இயேசுவினிடத்தில் வந்தார்கள். 10 lepers came unto Jesus. போய் ஆசாரியனிடத்தில் காண்பியுங்கள் என்று சொன்னார். The Lord said, you show unto the priest. போகும் வழியிலே ஒருவனுக்கு சுகம் கிடைத்து விட்டது. On the way they received healing. ஓடி வந்து ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து துதி செலுத்தினான். One person came and fell at the feet of Jesus and praised God. எத்தனை பேர் நீங்கள் துதித்து பழகி இருக்கிறீர்கள்? How many of starting praising? எத்தனை பேர் காலையில் எழுந்து துதித்து பழகி இருக்கிறீர்கள்? How many of get up early in the morning and praise God? எத்தனை பேர் மாலையிலே துதித்து பழகி இருக்கிறீர்கள்? How many of praise God in the evening? அந்தி சந்தி மத்தியான வேளைகளில் நான் உம்மை துதிப்பேன் என்று ஒரு மனிதன் சொன்னார். A man said in the morning, noon and evening. ஒரு நாளில் 7 விசை நான் உம்மை துதிக்கிறேன் என்று ஒரு மனிதன் சொன்னார். A man said, I will praise you, thank you 7 times a day. நீங்க துதித்து பாருங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய ஆரம்பித்து விடுவார். You start thanking and praising God, the Lord will do great things in your ஒரு life. இடத்துல ஒரு பிசாசு துரத்தின பொழுது, Once when a devil was chased away, அந்த பிசாசு சொன்னது, the devil told, காலையில 4 மணிக்கு இவன் பேரை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணாம இருங்க, நான் இவனை என்னெல்லாம் பண்றேன் பாருங்க. at 4 o'clock stop praising God in his name, I will do whatever you want. இந்த காலையில எந்திரிச்சு வச்சு ஒரு லிஸ்ட் வச்சு வாசிக்கிறீங்களே, இதனால என்னால ஒண்ணுமே பண்ண முடியலன்னு சொல்லி. Early in the morning you get up and read a list, because of that I cannot do anything. நீங்கள் தேவனை துதிக்கிறீர்களா? Are you praising God? தேவனை துதியுங்கள், எல்லா பிசாசுகளும் ஓட ஆரம்பிக்கும். Praise the Lord, all the devils will flee. உன்னுடைய வாழ்க்கையில் நீ தேவனை துதித்து பார், உதடுகளின் கனியை செலுத்தி பார், எரிகோவின் கோட்டையை கர்த்தர் விழ வைப்பார். You praise God in your love, start giving thanks unto God, the Lord will cause the walls of Jericho to fall down. நீங்கள் இணைந்து துதித்து பாருங்கள், சிறைச்சாலையின் அஸ்திவாரங்களை கர்த்தர் அசைப்பார். You start praising God, the Lord will shake the foundation of the prison. 3 ராஜாக்கள் ஒரு ராஜாவை எதிர்த்து வந்தார்கள். 3 kings came against a particular king. ஒரு மும்முனை தாக்குதலை அவன் உணர்ந்து கொண்டிருந்தான். 3 cornered contest he was expecting. அவன் செய்த காரியம் என்ன தெரியுமா? What was the thing he has done? அவன் சொன்னான் தன்னுடைய ஜனங்களை பார்த்து, நீங்க நான் சொல்ற டயத்துல எல்லாரும் தேவனை துதிக்க ஆரம்பிச்சிருங்க. He told unto his people, when I say you praise God, you start praising God. அவன் துதி செய்ய தொடங்கினார்கள், கர்த்தர் யுத்தத்தை தொடங்கி விட்டார். The people started praising, the Lord started the battle. உதடுகளின் கனியை கர்த்தர் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். The Lord is expecting the fruit of the lips. இதுவரை உன்னுடைய வாழ்வில் இருந்த மரணத்துக்கு ஏதுவான கனிகளையும், பொய்யின் கனியையும், கசப்பான கனியையும் கர்த்தர் உன்னிலிருந்து வெளியே கொண்டு வர விரும்புகிறார். The Lord wants to take away the fruits worthy of death, the fruits of lie, the fruits of the serpent, and you, Lord wants to. உன்னை அறிந்தோ அறியாமலோ உனக்குள்ளே இருந்ததானே அந்த சர்ப்பத்தின் கிரியைகளை இன்றைக்கு முடிவுக்கு கொண்டு வர அவர் விரும்புகிறார். Knowingly, unknowingly, there were the works of the serpent in you. The Lord wants to take them away today. இன்றைக்கு இந்த மாலை வேளையில் நீ அவைகளிலிருந்து வெளியே வந்து மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுக்க அவர் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். The Lord expects that you should come out from these things and start bearing fruits of repentance. இரண்டாவது, அவர் உனக்காக யுத்தம் செய்ய, எரிகோவின் கோட்டைகளை உடைக்க, அஸ்திவாரங்களை அசைக்க அவர் உன்னிடத்திலே
உதடுகளின் கனியை எதிர்பார்க்கிறார். He is expecting the fruits of lips from your life so that he may fight for you, he may shake the foundation of the prison, he may fall the walls of Jericho to fall down. இன்றைக்கு எத்தனை பேர் தேவன் கிரியை செய்ய வேண்டும் என்று வந்திருக்கிறீர்கள்? How many of you desire that God should work in your life? ஆண்டவர் எனக்காக கிரியை செய்ய வேண்டும் என்று வந்திருக்கிறவர்கள் எல்லாரும் கண்களை மூடுங்கள். All the people who say Lord wants to give work to my life. அவர் இந்த மாலை வேளையில் உன்னிடத்தில் எதிர்பார்ப்பது மனம் திரும்புதலையும் உதடுகளின் கனியையும் அவர் எதிர்பார்க்கிறார். What the Lord expects from you is the repentance and the fruit of the lips. இன்றைக்கு நீ மனம் திரும்பினால் உனக்கு கர்த்தர் சுகத்தை தருகிறார். If you repent today, the Lord gives you a healing. பாவ வாழ்க்கையிலிருந்து நீ மனம் திரும்பினால் கர்த்தர் இன்றைக்கு உன்னை சுகமாக்குகிறார். If you repent your sinful life, the Lord heals you today. பொய்யான மாயையின் வாழ்க்கையிலிருந்து நீ உன்னை திருப்பினால் கர்த்தர் உனக்கு இறங்குவார். If you come out of the life of vanity, the Lord will be merciful unto you. எல்லா கசப்பான தன்மைகளிலிருந்தும் நீ வெளியே வந்து நீ கிறிஸ்துவுக்குள் எல்லாரையும் நேசிக்கிறேன் என்று சொன்னால் கர்த்தர் உனக்கு இறங்குவார். If you come out from all the bindings of bitterness, if you want to love others just like Christ, the Lord will take away all the bindings. ஒருவேளை நீங்கள் சுகத்தை தேடி வந்திருக்கலாம். Because you came seeking healing. விடுதலையை தேடி வந்திருக்கலாம். You came seeking deliverance. வாழ்க்கையிலே வேதனையோடு வந்திருக்கலாம். You came in the life pain. வாழ்க்கையிலே தடுமாற்றத்தோடு நீங்கள் வந்திருக்கலாம். Stumbling you came in the pain. ஆம், தேவன் எனக்கு கிரியை செய்ய வேண்டும். The Lord should work in my life. நல்ல ஒரு முடிவு. A very good decision. நீ இன்னைக்கு கர்த்தருடைய எதிர்பார்க்கிற அந்த கனிக்காக உன்னை நீ ஒப்பு கொடுப்பாயா? You submit, surrender yourself for the fruits that God expects from you. நீ இன்றைக்கு தேவனை துதிக்க முடிவெடுத்துக்கொள். கர்த்தர் உன் குடும்பத்திலே அற்புதங்களை செய்ய போகிறார். You take a decision to praise God. The Lord will start doing miracles in your family. எல்லாரும் கண்களை மூடலாமா? Shall we close our eyes? தேவன் எனக்கு கிரியை செய்ய வேண்டும். நான் இன்றைக்கு உண்மையாகவே என்னுடைய தோல்விகரமான வாழ்க்கையிலிருந்து மனம் திரும்புகிறேன். இனிமேல் எனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிடமும் என் வாய் தேவனை துதித்துக் கொண்டே இருக்கும் என்று சொல்லுகிறவர்கள் கண்களை மூடி கரத்தை உயர்த்துங்கள். The Lord should work in my life from this moment onwards. Every moment I should be bearing the fruits of the lips unto God. The people who such things, lift your hands. இது எழுப்புதல் கூட்டம் அல்ல, பிராக்டிகலா இப்போ உனக்கு விடுதலை கிடைக்க வேண்டிய ஒரு கூட்டம். This is not revival meeting, it's a meeting of practical life. நீங்க நினைக்கிறீங்களா? Are you thinking? இன்னும் நீங்க நல்லா விசுவாசிச்சீங்கன்னா இப்போ ஒரு பெரிய அசைவு உண்டாகும். அதோடு கட்டுகள் எல்லாம் அறுந்து போகும். உன் நாவுல இனிமேல் எந்த முறுமுறுப்பு கூட வராது. வாயில துதிக்கிற துதி மாத்திரம் தான் உண்டாகி கொண்டே இருக்கும். All the bindings will be taken away from you. Only the lips will be praising God that you can experience right now. எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படியிடலாம். Close your eyes and kneel down. உயர்த்தப்பட்ட உன்னுடைய கரத்தை கர்த்தர் தொட வேண்டும். The Lord wants to touch the lifted hand of you. ஒரு டச், one touch, ஒரே ஒரு தொடுதல், அப்படியே உன் வாழ்க்கையின் தன்மை எல்லாம் மாறி போய்விடும். only one touch, totally the nature of your life will change. ஹalleluya. எல்லாரும் கண்களை மூடி கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய வேண்டுமானால் நீங்கள் அவரை துதித்துக் கொண்டே இருங்கள். All of you close your eyes. If the Lord is to do miracles, start praising God. 27 அடி எரிகோ கோட்டை கூட நீ துதிக்க ஆரம்பித்தால் நொறுங்கி விழ வேண்டும். If you start praising, even the 27 feet height Jericho fortress will fall down. நீயும் சபையும் இணைந்து இப்போ துதிக்கும் பொழுது சத்துருவின் சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் இப்பொழுதே அசைந்து எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போக வேண்டும். If you and the church member join together, start praising, all the foundation of the prison will be shaken and all the bindings will be broken. ஓ, நீயும் தேவனுடைய ஊழியக்காரர்களும் இணைந்து தேவனை துதிக்க ஆரம்பித்தால் ஓ, இப்பொழுதே சத்துருவின் வல்லமைகள் சிதறடிக்கப்படும். கர்த்தர் உன் யுத்தத்தை தொடங்க போகிறார். You and the servants of God join together, start praising. The Lord will bring பிரியமானவர்களே, beloveds, எத்தனை பேர் ஃபீல் பண்றீங்க? how many are deceived? எத்தனை பேர் உணர்கிறீர்கள்? How many you realize it? எனக்கு கொடுத்த வாழ்நாளில் இவ்வளவு நாள் நான் மரணத்துக்கு ஏற்ற கனிகளை கொடுத்து விட்டேன் என்று எத்தனை பேர் துக்கப்படுகிறீர்கள்? How many are grieved? In my lifetime I have been bearing fruits worthy of death so far. எனக்கு கொடுத்த நாட்களில் எல்லாம்
நான் பொய்யான ஒரு மாயையான வாழ்க்கை வாழ்ந்து விட்டேனே என்று எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறீர்கள்? How many accept the life that has been to me? I had been leading a life of lie and hypocrisy. எனக்கு ஒரு நல்ல அபிஷேகம் கொடுத்தும் இன்னும் எனக்குள்ளே கசப்பும் வைராக்கியங்களும் இருந்து கொண்டிருக்கிறதே என்று எத்தனை பேர் உணர்கிறீர்கள்? How many realize even though God has given good anointing, bitterness, enmity continue in my life? இனி வரும் உலகத்தின் பலனை ருசி பார்த்தும் இன்னும் இந்த சர்ப்பத்தின் தாக்குதலை நான் போராட்டத்தை உணர்கிறேனே என்று எத்தனை பேர் வேதனைப்படுகிறீர்கள்? How many realize even though I tasted the power of the world to come, yet I have been beguiled by the subtlety of the serpent? இன்றைக்கு நீ மனம் திரும்ப. You repent today. இனிமேல் ஒவ்வொரு நிமிடமும் நான் உமக்காய் வாழ்கிறேன். Hereafter every moment, minutes I will live for you. ஆண்டவரே நான் உமக்காய் வாழ்கிறேன். Lord, I live for you. ஆமென். இனிமேல் என்னுடைய மூச்சு போகும் வரை என் வாய் உம்மை துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். Until I will give up my last breath, my lips will be praising you, Lord. எல்லாரும் கொஞ்ச நேரம் சத்தமாய் தேவனை துதியுங்கள் பார்க்கலாம். Start praising God loudly for some time. எல்லாம் இவ்வளவுதான் பலனா? தேவனை உயர்த்துங்கள். ஹalleluya. Exalt God. ராஜாவை உயர்த்துங்கள். Exalt God. ஆமென். பிசாசுகள் ஓடட்டும். Let all the devil flee. வியாதியின் கூர்கள் ஒடிக்கப்படட்டும். All the power of sickness destroyed. நீ துதி, கர்த்தர் அற்புதங்களை செய்வார். You start praising God with miracles. வாயை திற. Open your mouth. ஓ உன் வாயை விரிவாய் திற. Open your mouth wide. ஓ நன்மையினால் நான் அதை நிறைக்கட்டும். God will fill you with good things. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் தேவனை துதியுங்கள். Praise the Lord. 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 Hallelujah. Praise the Lord. 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 நீ துதிக்க ஆரம்பித்த உடனேயே, as soon as started praising, நீ முழங்கால முடக்கினியே, you knelt down. அந்த நம்பிக்கையோடு உதடுகளின் கனியை நீ செலுத்த தொடங்கினாயே, with the good hope you started offering the fruits of lips. அந்த கரெக்ட் டைம் தான் கர்த்தர் வார் டிக்ளேர் பண்ற டைம். That is the right time when the Lord declares the war. உனக்காக கர்த்தர் யுத்தம் செய்ய அவர் எழும்பி இருக்கிறார். God has come down to fight for you. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. As long as you are alive, nobody can stand against you. Hallelujah. Riya Kamaria Changalabaria Kamaria Sinkabaria Kamaria Changalabaria Rekalabaria Kamaria Chakabaria Kabaria Kamaria Chankabaria Rekaria Changalabaria. நீ உன் தொண்டையில் ஒரு வேதனையை நீ உணர்கிறாய். Perhaps you realize something in your throat. அடிக்கடி அந்த வேதனை வரும் பொழுதெல்லாம் நீ கஷ்டப்படுகிறாய். Whenever there is some pain, you are troubled very much. உன்னை துதிக்க முடியாமல், நீ துதிக்க முடியாமல் அந்த வல்லமை உன்னை இறுக கட்டி விடுகிறது. You are not able to praise that power that has bound you. ஓ இப்பொழுது அந்த கட்டுகளை நான் அறுக்கிறேன். Right now I loose the bindings. ஏபிரபகஷடா ஏகரபகதிரபகதிரா ஏகரபகதிரபகதிரா Riya Kalabaria Chinkalabaria Kabaria Riya Kamaria Chinkalabaria Rikaria Chinkalabaria Kabaria Chinkalabaria. ஆமென். உன் தலையில் your head, ஒரு நரம்பில் ஒரு வேதனையை நீ உணர்கிறாய். you feel a pain in your nerve. அது வரும் பொழுதெல்லாம் உன்னால் அதை தாங்கவே முடியவில்லை. Whenever you are afflicted, you are not to bear the pain. அதற்காக ஜெபித்தவர்கள் இது ஒரு சத்துருவின் தாக்குதல் என்று உன்னிடத்திலே சொல்லிவிட்டார்கள். The people who pray said it is an attack of the devil. நீ பயந்து போனாய். You are afraid. இதோ நான் உன்னை குணமாக்குகிற கர்த்தர். I am the Lord who heals you. ஓ நான் உன் பரிகாரியாகிய கர்த்தர். இபாலா பகரா பகதிரா கரா பகதிரா பலகஷதா இபகரா பகதிரா கரா பகதிரா பாரி. ஹalleluya.